எல்லோருக்கும் வணக்கம். ஆஹ் என்னோட பெயர் பாக்யஸ்ரீ. நான் எங்க அப்பாவோட புத்தக விழாவுக்காக இந்த காம்பேரிங் இங்க பண்ணலான்னு வந்திருக்கேன். ஆஹ் ஒரு 10 வருஷம் முன்னாடி 2015 வந்து கரெக்டா இதே டைம்ல வந்து எங்க அப்பாட்ட வந்து நான் கேட்டேன். அப்பா, நான் வந்து ஜேர்னலிசம் படிக்கலான்னு இருக்கேன். ஆஹ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து டிவில எல்லாம் போயிட்டு போஸ்ட் பண்ணணும்ப்பா, ஆங்கரா இருக்கணும்னு நினைக்கிறேன். சோ 12th ரிசல்ட் வரப்போகுது 2016. இந்த மாதிரி ஜேர்னலிசம் படிக்கிறப்பா. எங்க அப்பா வந்து இல்ல இல்ல, இன்ஜினியரிங் படிக்கணும். வந்து இந்த இந்த வேலை வந்து எப்படி நமக்கு இருக்கும்னு தெரியாது, மீடியாலாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. சோ இன்ஜினியரிங் எடுத்து படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ஆசைகள் வந்து அப்படியே ஆன்லதான் இருக்கு. இந்த ஆசைகள்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே இருந்திருக்கும். 10 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் நான் வந்து முதல் தடவை கேட்கிறேன். அப்பா வந்து யார்கிட்டயோ வந்து என் பொண்ணுக்கு இதெல்லாம் பிடிக்கும், ரொம்ப காம்பேரிங் பண்றதுதான், சோ அவ பண்ணுவா அப்படின்னு சொன்னது கேட்கிறப்போ வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, ஓகே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்ப வேற மாதிரி ஏதோ ஒரு டிவி சேனல்ல ஆங்கரா இருந்திருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, 10 வருஷம் ஆயிடுச்சு நான் ஒரு மைக் முன்னாடி நின்று பேசி இந்த மாதிரி ஒரு 4 பேர்த்த உரையாடி ஆங்கர் பண்ணி அப்படின்னு. அதுவும் இல்லாம ஒரு 5 வருஷமா கார்ப்பரேட் லைஃப்ல இருக்கேன். சோ ரொம்ப தமிழ்ல பேசணும்னு முயற்சி பண்றேன். ஸ்லோவா தமிழ் வரல அப்படின்னா இங்க இருக்கிற கவிஞர்கள் யாரும் கோச்சுக்க வேண்டாம். ஆஹ் முதல் தடவை பண்றதுனால வேற எப்படி இதை வந்து அறிமுகப்படுத்தணும் எனக்கு தெரியல. பட் அப்பாவை பத்தி 2 3 விஷயம் சொல்லிட்டு அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கேன். ஆஹ் 2004 எனக்கு ஒரு தங்கச்சி பிறந்தா. எங்க அப்பாவோட கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் வந்து அப்பதான் தெரிஞ்சது. ஏன்னா என் தங்கச்சியோட பேர் இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அவ பேர் வந்து செட்னா. நான் வந்து அப்பதான் 5 வயசு இருக்கேன். எங்க அப்பாட்ட வந்து, பாப்பா தங்கச்சி பாப்பா பிறந்திருக்குல்ல, என்னப்பா பேர் வைக்க போறோம்னா, எங்க அப்பா வந்து என்னை ஏமாத்திட்டாரு. அவளுக்கு வந்து மனோன்மணின்னு பேர் வைக்கிறோம், என் தாத்தா பேர், உனக்கு வந்து பாட்டி பேர் ஆச்சி பேர் வச்சிருக்கோம் பாக்கியஸ்ரீன்னு. அதனால தாத்தா பேர் வந்து சுடலைமணியில, அப்ப வந்து பாப்பாவுக்கு வந்து மனோன்மணின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் வந்து சரி ஓகே, நம்ம பேர் கூட பரவாயில்ல போல, தங்கச்சி பேரை கம்பேர் பண்றப்போ நம்ம பேர் மாடர்னா இருக்கு, நான் பாக்கியஸ்ரீ அவதோ மனோன்மணி அப்படின்னு சொல்லி நானும் சந்தோஷமாயிட்டேன். அது அப்புறம் அப்புறம் தான் தெரிஞ்சது எங்க அப்பா என்ன ஏமாத்துறதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஏன்னா பர்த் சர்டிபிகேட்ல வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேர் வந்து செட்னான்னு எழுதிட்டாங்க. செட்னா செட்னான்னு. அதுக்கப்புறம் வீட்டுல வந்துட்டு இல்ல பாப்பா அது சும்மா தான் எழுதியிருக்கோம்ப்பா, காதுல வந்து நம்ம பேர் சொல்றப்போ மனோன்மணி தான் சொல்ல போறோம் பாருன்னாங்க. நானும் அதுதான் ஏதோ பெரிய விஷயம் போல, பேப்பர் எழுதுறதுலாம் பெரிய விஷயம் இல்லைன்னு நினைச்சு சரி மனோன்மணி தான் பேரு, நம்ம அப்படிதான் அவளை கூப்பிடணும்னு நினைச்சேன். கடைசியில அவளுக்கு மனோன்மணின்னு பேர் வச்சது அவளுக்கே தெரியாது இப்ப வரைக்கும். ஆனா காதல மட்டும் மனோன்மணின்னு சொல்லிட்டாங்க. பட் எல்லா இடத்துலயும் அவ பேர் வந்து செட்னா. செட்னாங்கிற பேருக்கு வந்து மீனிங் வந்து அந்த 2004 தான் வந்து கண்டுபிடிச்சாங்க, செட்னான்ற ஒரு பிளானட் இருக்கு அப்படின்னு. அது கடைசியில வந்து அது ஒரு ஸ்டார் அப்படின்னு சொன்னாங்க. அது அழிஞ்சும் போச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ. பட் ஆனா எங்க அப்பாவுக்கு வந்து அப்போ தோணி இருக்கு 2004 ஒரு கிரியேட்டிவா வந்து ரெண்டாவது பொண்ணுக்கு வந்து ஏதாவது பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னி வரைக்கும் என் கூட ஒர்க் பண்றவங்களும் தெரியல, யார்கிட்ட போயிட்டு நான் தங்கச்சி பத்தி பேசினா என்ன மறந்துடுவாங்க. "செட்னா அப்படின்னா என்ன, என்ன பேசுறது அப்படின்னு." சின்ன எக்ஸாம்பிளா, ஏன்னா யாரும் யோசிக்க மாட்டாங்க எங்க ஃபேமிலியிலே இப்படி ஒரு பேர் வைக்கணும் அவளுக்கு. என் தங்கச்சிக்குமே போற இடத்துலலாம் வந்துட்டு ஒரு யூனிக்கான நேம் இருக்குங்கிறதுனால வந்து பயங்கரமா அட்ராக்ட் பண்ணிடுவா எல்லாரையும். அங்க ஆரம்பிச்சு நினைக்கிறேன் எங்க அப்பாவுக்கு இந்த கிரியேட்டிவிட்டி திருப்பி மேபி காலேஜுக்கு அப்புறம் அப்படின்னு. அப்பா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி லா படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவங்க அப்பா அவர்கள் தாத்தா விடல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா லா தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆஹ் ஒரு 40 வயசு வரைக்கும் ஒரு 50 வயசு அவங்களுக்கு யோசிக்கிறாங்க எனக்காக பண்ணிக்கணும் அப்படின்னு பயத்தை ஒரு ரீசனா பார்க்காம நீங்க வந்துட்டு சும்மா எழுத ஆரம்பிச்சாங்க 2020. அப்பா சின்ன சின்னதா இந்த குடும்ப வாட்ஸ்அப் குரூப் தான் இருக்கும்ல, அதை வந்து அனுப்பிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் தங்கச்சி வந்துட்டு வெரி குட் போட்டோம், 2 நாள் போட்டோம். அப்பா அனுப்பிக்கிட்டே இருக்கிறப்ப வந்துட்டு சரி அப்பா ஏதோ போன் அடிக்கிட்டு அனுப்பிட்டே இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு நாங்களே பேசி கூப்பிட்டுருவோம். அவர் வந்து புரிஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன், நாங்க 4 பேர் மட்டும் ரைட் பிளாட்ஃபார்ம் இல்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிச்சு, எங்களுக்கு தெரியாது 4 வருஷமா அதுக்கு பின்னாடி இவ்வளவு வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க வீட்டுல போறோம்னா எங்க அப்பா ரூம்ல உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. அப்பா எங்கேயாவது வெளியே போலாம் அப்படின்னு சொன்னா இல்ல எனக்கு ஏதாவது மீட்டிங் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து 2025 தான் எங்களுக்கு புரியுது அப்பா வந்து ஒரு 4 வருஷமா இதெல்லாம் பண்ணதுக்கு வந்து பின்னாடி போடுற அளவுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹ் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூப்பா.
நீங்க வந்து கஷ்டப்பட்டு அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இது எனக்கு வெளியிடுற மாதிரி ஒரு விழா வரைக்கும் கொண்டு வந்து எடுத்து பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் மை ஹார்டியஸ்ட் வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ ஹியர். நான் சில பேரை மேடைக்கு அழைக்கணும்னு விரும்புறேன். முனைவர் பாவேசு அவர்கள், டாக்டர் முதுகுந்தரம், கவிஞர் ஆர்டி அவர்கள், அப்புறம் அப்பா கவிஞர் அதிரன், இதெல்லாம் மேடைக்கு வரணும் கூட அழைக்கிறேன். வணக்கம். அதிரனை எப்படி தெரியும்னா, கொழுப்பு வீடு அப்படின்னு அழகிய கவிதை குழு, அதன் மூலமாகத்தான் அதிரனை தெரியும். அதே மாதிரிதான் வாரிசு சார், ஆர்கே சார், இங்க இருக்கிற எல்லாரையும் அந்த கவிதையின் வழியாகத்தான் எனக்கு அறிமுகம். பாவே சார் பத்தி சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரியும் அவருடைய பேச்சாற்றல், அவருடைய திறமை எப்படிப்பட்டது. எப்பவுமே ஒரு பேராசிரியருக்குரிய தன்மை எப்படின்னா, எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போறது. ஒரு நேர்மறையான சிந்தனை கொண்டவர் தான் பாவே சார். அவர்கிட்ட வந்து எந்த ஒரு கவிதை தளத்தில் அவர் பேசினாலும் கூட எல்லாருமே ஒருங்கிணைச்சு ஒரு நேர்மறையான சிந்தனை கொண்டு அவர் பேசுவார். அப்படிதான் தொல்புதிதுல இருக்கிற எல்லா மனுப்பாடுகளும் நேர்மறையான சிந்தனை கொண்டது. நெகட்டிவிட்டியா அவங்க கிட்ட இருக்காது, எல்லாமே நேர்மறையா இருக்கிறதுனால அதிரன் இது தொடர்ந்து தன்னுடைய படைப்புகளை வந்து படைக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து அம்மாவின் பூனை அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த புத்தகத்தை வந்து இங்க கொண்டு வந்திருக்காரு. அதை வந்து நம்மளுடைய வாவிசு ஐயா வந்து தலைமை ஏற்று இங்க நடத்திட்டாரு. இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு நேர்மறையினுடைய வெளிப்பாடா. ரெண்டாவது ஆர்த்தி சாரை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவரு நாடகம், பாட்டு, சமூக திறமையாளர், எல்லா திறமையும் அவர்கிட்ட இருக்கு. ஆனா ஒரு தலைகணமும் இருக்கு. அதே மாதிரி ஹரிகரன் சார் இங்க இருக்க வந்திருக்கு. எல்லாருக்குமே அற்புதமான திறமையானவர்கள், பேச்சாளர்களும் கூட. நம்முடைய கிருபாகரன் சார்லாம் இப்ப நான் படைப்புக்குள்ள இருந்து அங்க வந்து உடனே பார்த்து பேசி வரைங்கலாமா நிகழ்ச்சிக்கு அப்படின்னு ரொம்ப மரியாதையோட பழகக்கூடிய மனுஷாங்க. அதன் அடிப்படையில அதிரனுடைய கவிதைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே காட்சி அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏன் காட்சி அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பாரதியார் தான் கூப்பிடுறோம். பாரதியாருக்கு எப்பவுமே தாய் தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு அவன் தான் பாடுவார். ஒரு அதுக்குள்ள ஒரு அலட்சியம் இருந்தாலும் கூட ஒரு தாய் உள்ளம் அங்க இருக்கு. உன்னுடைய எல்லா கவிதைகளையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தாய் உள்ளம் நிச்சயமாக இருக்கும். அப்படிதான் அந்த வழியில்தான் கவிஞர்கள்லாம் வந்திருக்காங்க. அதனாலதான் பாட்டு பொருளெல்லாம் அவங்களுக்கு வந்து கண்ணுல பட்டனே வந்து அதுல இருக்கக்கூடிய அவலங்கள், அதுல அதுல இருக்கக்கூடிய வேதனை, எதுவா இருக்கட்டும், மகிழ்ச்சியா இருக்கட்டும், ஒரு பூ பூத்தல கூட அதை வந்து ஒரு அழகியலோட பார்க்கக்கூடிய தன்மை வந்து கவிஞனுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிதான் அதிரன் வந்து தன்னுடைய பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியையும் வந்து இந்த அழகா வந்து பதிவு செஞ்சிருக்காரு தன்னுடைய கவிதைகள் வாயிலாக. நினைத்தது ஒன்று அப்படின்னு ஒரு கவிதை வந்து நம்ம எல்லாருமே சின்ன குழந்தைகிட்ட ஒரு பேப்பர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன வரையும், ஒரு மலை வரையும், நிலா வரையும், கடல் வரையும், ஒரு தென்னந்தோப்பு வரையும், ஒரு தென்னை மரம் வரையும். இதுதான் நம்மளுடைய எல்லா குழந்தைகளுக்குமே சொல்லியே தாளாட்டு. நான் அப்பெல்லாம் நினைப்பேன், எப்படி இப்படி அப்படின்னா, நம்மளுடைய ஆதி காலத்துல நம்ம எங்க வாழ்ந்தோம், நம்முடைய ஜீன்ஸ்ல அது இருக்கோ, நம்மளுடைய காடு மழைகளில் வாழ்ந்த நம்மளுடைய ஜீன் அமைப்பு அப்படி இருக்கிறதுனால அதனுடைய தன்மை வந்து எல்லாருக்கும் சொல்லித்தர முடிய அந்த படத்தை வரையக்கூடிய தன்மை இருக்கிறதா அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி ஒரு கவிதை நினைத்தது ஒன்று அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஒரு வெள்ளை பேப்பர் கொடுக்குறாங்க, அந்த பொண்ணு வந்து வரையுது, மழையை வரையுது, நிலாவை வரையுது, ஒவ்வொன்றா வரைஞ்சிட்டு அடிச்சுட்டு திரும்ப ஒரு கற்பனைக்குள்ள அதுக்கு போக வச்சிருந்தேன். நான் இதை வேற விதமா பார்த்தேன். இந்த வெள்ளைத்தாள் என்பது வாழ்க்கையானது. வாழ்க்கை வந்து நம்மளை வந்து வச்சு ஒரு வரையக்கூடிய ஒரு தூரிகையா இருக்கு.
அது என்ன நினைக்குதோ, நம்ம கிட்ட என்ன வாங்கணும்னு நினைக்குதோ நம்ம திரும்பி திரும்பி அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம அழுத்தி அழுத்தி அது மறந்துகிட்டே இருக்கிறதா நான் இவருடைய கவிதையின் வழியாக இன்னொரு ஜோனருக்கு சொல்லுகிறேன். அப்படிதான் அந்த கவிதையின் வழியாக இன்னொரு பாதையை வந்து திறந்துவிடக்கூடிய கவிதை பல கவிதைகள் இருக்கு. அதே மாதிரி பிம்பம், தாய் உள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பாரதியார் இல்லையா, விவேகானந்த பிம்பம் அப்படிங்கிற ஒரு கவிதையும் இந்த தாய் உள்ளம் இருக்கு. நம்ம அன்றாட தெருக்கள்ல வந்து பொருட்கள் விற்பவர்கள் அந்த இந்த விற்பனையாளர்களுக்கு அன்னைக்கான இது விற்கலைன்னு வச்சுக்கோங்க, அவனுடைய பொருளாதார நிலை என்ன இருக்கும், அவனுடைய வாழ்வியல் சூழல் எப்படி இருக்கும், அவன் என்ன சாப்பிடுவான் அப்படின்னு யார் நினைப்பானா, முதல் கவிஞன் தான். அதைத்தான் அவர் நினைச்சிருக்காரு. அப்படி விற்கல அப்படின்னா அவனுடைய சூழ்நிலை எப்படியாக இருக்கும் சொல்லிட்டு ஒரு கண்ணாடியின் வழியாக இன்பம் அப்படிங்கிற கவிதையை வந்து அவர். இன்னொரு கவிதை மிகச்சிறந்த கவிதை, ஒரு மிகச்சிறந்த கற்பனையை வந்து மேலோக்கி கொண்டு செல்லக்கூடிய கவிதையா இருக்கு. இந்த கவிதையை நான் வாக்கு காமிச்சாதான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மரம் என்பது ஒரு இடத்துல நிற்கக்கூடியது. உங்க எல்லாருமே மரம் என்பது நிற்கக்கூடியது. மரம் ஓடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் அப்படின்னு அவருடைய கற்பனை வந்து சாதாரணமா எடுத்துட்டு போற ஒரு பாக்குற காட்சி தான். ஆனா கவிஞனுக்கு அந்த வேறு விதமா அந்த சிந்தனை ஓட்டம் வந்துருக்கு. முழுமையான கவிதை வந்து அதில் உருவெடுத்த கவிதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் முறை அப்படின்னு ஒரு கவிதை. எதிர்ப்பை அதிகப்பட்டிருந்த கல்வி ஒன்றை கையில் ஏந்தி கொஞ்சம் நடையுமாக பள்ளி விட்டு வீடு திரும்புகிறாள் திரும்பியுள்ளார். முதல் முறையாக காண கிடைத்தது கொஞ்சம் ஓடவும் கொஞ்சம் நடக்கவும் வாய்க்கப்பட்ட செடி ஒன்றை அப்படின்றது இந்த கவிஞருக்கு கிடைத்த கற்பனை. இது கவிஞருக்கு தான் கிடைக்கும். எல்லாருமே சும்மா பையில தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த மரம் செடி வந்து நடந்து போவதை வந்து அவனால பராக்கிரமம் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. அது எதை சொல்லுது அப்படின்னா, ஒரு மன்னன் எவ்வளவு ஆளுமை மிக்கவனாக இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய ஆளா இருந்த பிறகுனாலும் ஒரு இறந்த பிறகு என்ன ஆகும், ஒண்ணுமே இல்லாம பூஜ்யமாயிரும். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. வாழும்போது நம்ம அந்த எண்ணத்தை மனசுக்குள்ள வைக்காம நான் தான் எல்லாம் அப்படின்னு நம்ம வாழ்றோம். ஆனா இறந்த பிறகு அவன் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சிலையை வந்து கம்பேர் பண்ணி அதை நிழலோட ஒப்பிட்டு மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மானுடவியல் தத்துவ கவிதை அது. மிகச்சிறந்த கவிதையை அம்மாவின் பூனை என்ற கவிதையின் வழியாக மிகச் சிறப்பாக தந்திருக்கிறார் அதிரன். மென்மேலும் பல கவிதை தொகுப்பை அவர் தருவார் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் ஜோதி அவர்களே. அடுத்ததாக கவிஞர் ஆர்வி அவர்களே. வணக்கம். இந்த பரீட்சை பேப்பருக்கு எழுதுன மாதிரி எழுதிட்டு வந்திருக்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய குவிகம் இலக்கிய வாசலுக்கும் கவிஞர் அதிரன் என்கிற இசைக்கேப்பனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இருக்கிறது இப்ப குரல் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த கவிதைகள் இப்ப ஆக்சுவலா வந்து இசைக்கேப்பன் சாரை பத்தியும் ராமேஸ்வர சாரை பத்தியும் சொல்லணும். அவங்க பாரதி பிறந்த திருநெல்வேலி சீமையை சேர்ந்தவர்கள். இங்கே வர இருக்கிற முருகசுந்தர சாரும் நானும் கண்ணதாசன் பிறந்த சீமையை சேர்ந்தவர்கள், காரக்குடி, சிவகங்கை. ஆக்சுவலா வந்து சுஜாதா கவிதையை பற்றி சொல்லும் போது எனக்கு எவ்வளவு நேரம் தெரியல, கவிதையை பற்றி சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லுவாரு, யார் வேணாலும் கவிதை எழுதலாம், எதை பத்தி வேணாலும் கவிதை எழுதலாம், எப்ப வேணாலும் கவிதை எழுதலாம். இது அவரோட வரிகள் நான் சொல்லல. ஆனா இதுக்கெல்லாம் மிக முக்கியமானது யார் வேணா எழுதுனா எப்படி வேணும், ஆனா என்ன கொஞ்சம் கவிதை மனது வேணும்னுவார்.
அந்த கவிதை மனது இருந்தாதான் கவிதை வெளிப்படும். கவிதை ரசனை, லயிப்பு, உணர்வு நிலை, கற்பனை வளம், மதிநுட்பம், புக் மாய நிகழ்த்துதல், இவை உள்ளடக்கிய வெளிப்பாட்டு சிற்பம்தான் கவிதை. ஒரு நல்ல கவிதை நமக்குள் ஒரு வாசிப்பாக முன் தோன்றி ஒரு மனோநிலைக்குள் நம்மை இழுத்து ஒரு தளத்தில் நம்மை பயணிக்க வைக்கிற பிறகு நம் இதயத்தில் தங்கிவிடுகிற வார்த்தை அதிசயம்தான் கவிதை. மொழி வெளிப்பாடுகளில் கவிதை எளிய நிலையில், புரிகிற விதத்தில், புரிபடா சூட்சுமத்தில் எழுந்து நிற்கும் காலத்தின் பிரமிடுகள். கனையாழி இலக்கிய இதழில் அதன் கடைசி பக்க கட்டுரைகளில் சுஜாதா ஒரு முறை எழுதியிருந்தார். கவிதை பற்றி இப்படி குறிப்பிட்டிருந்தார்: நல்ல கவிதை உடனே பளிச்சென்று தெரிந்துவிடும், குப்பையில் கிடக்கும் பொற்காசு போல. உலகின் கவிதைக்காரர்கள் ரேஷன் செய்யப்பட்டிருக்கின்றனர். அதனால் நல்ல கவிதைகள் வாசிக்க கிடைக்கும் போது நாம் தவறவிடக்கூடாது, கவிஞர்களை பாராட்ட தயங்கக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். அம்மாவின் பூனை கவிதை தொகுப்புல ஒரு மேஜிக்கல் ஹேப்பனிங்னு சொல்லுவாங்க. நீங்க மேஜிக் ஷோ பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு கர்ச்சீஃபை காட்டுவாரு, அதை மடக்கி அப்படி எடுப்பாரு, உள்ள இருந்து ஒரு பூங்கத்தை எடுப்பாரு, அந்த பூங்கத்தை எடுத்துட்டு திருப்பி மடக்கிட்டு திருப்பி உள்ள போடுவாரு, இப்படி விரிப்பாரு, உள்ள இருந்து ஒரு புறா பறக்கும், உள்ள இருந்து ஒரு புறா பறக்கும், அதை தட்டி விட்டா உள்ள இருந்து ஒரு புறா பறக்கும். அந்த மாதிரி ஒரு கவிதையை நாம் வாசிக்கிற நேரம் போது நமக்குள் ஏற்படுகிற கலைடாஸ்கோபிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது நிறைய கவிதைகளை இந்த கவிதை தொகுப்பு அடக்கி இருக்கிறதுங்கிறது அவருக்கு தனிப்பட்ட பாராட்டுதல்களா நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும், என்னோட கவிதைகளோட மிகப்பெரிய குறைபாடு என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப நீளமா எழுதுறடா நீ அப்படின்வாங்க. எனக்கு ஒரு கவிதையை முடிக்கவே தெரியாதுங்கிற ரேஞ்சில் ஒரு கவிதையிலே எல்லாம் சொல்லிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். பட் இதுல எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையா வரும். ஒரு 10 வரிகள் 15 வரிகள், அதுக்குள்ளேயே நெடும் கவிதைகள் என்பது 1 2 தான் இருக்கு. அதனால ஒரு விதத்துல பார்த்தா எனக்கு பார்த்தா கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. அதாவது ஒரு ஒரு நட்ஷல்ல கொடுக்கணுங்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி அது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். இப்ப இதுல என்னன்னா, கவிதைகள ஒரே ஒரு வசதி என்னன்னா, கதைகள் நூலை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, ஒரு கதையை குறிப்பிட்டுட்டு அதை விவாதம் பண்ணிட்டு 2 நாள் முன்னாடி கூட ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியீட்டில் நடந்த அவரோட ஆசிரியர் இங்க வந்திருக்காரு, பிடரி ஆசிரியர். அதை பத்தி டாக்டர் பாஸ்கரன் பேசும்போது ஒரு கதையை பத்தி ரொம்ப விலாவரியா பேசினாரு. பேசிட்டு எல்லாருமே என்ன சொன்னாங்க, முழு கதையும் சொல்லிட்டா யாரும் தொகுப்பு வாங்கி படிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா கவிதைகளுக்கு அது ஒரு ரசனை. அதை திருப்பி திருப்பி சொல்லும் போது ஆழ்ந்து மறுபடியும் அதை தேடி பிடிச்சு படிப்பாங்க. அதனால சில கவிதைகளை நான் இங்க குறிப்பிடலாம்னு நான் நினைக்கிறேன். இதுல அந்த ஏற்கனவே ஒரு கவிதையை என்னுடைய அருமை நண்பர் புனித ஜோதி சொல்லிட்டாங்க. அந்த நெகிழிப்பை நான் ஞாபகமா எழுதி வச்சிருந்தேன், அதை அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. இதுல முதல் கவிதை நினைத்தது ஒன்றுங்கிற கவிதை. அம்மா அம்மா என்று வேலை செய்ய விடாமல் தொந்தரவு செய்யும் குழந்தையின் கையில், அது அவங்க அதை சொல்லிட்டாங்க, அதனால அந்த கவிதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஞாபக கூடு என்கிற கவிதை. சைக்கிளின் பின் இருக்கையில் ஒரு கேரம் போர்டை ஏந்தி கொண்டு செல்கிறாள் சிறுமி. உலகத்தின் மொத்த மகிழ்ச்சியும் அவள் கைக்குள் அடங்கி கிடக்கும் பாவனையில். வாகன நெரிசலில் பொறுமை இழந்து விளையாட தொடங்கிவிட்டால் காய்களை களைத்து போட்டு. அவள் அப்பொழுது விளையாட தொடங்கியது. கருப்பு வெள்ளை என்று மாறி மாறி காய்கறிகள் வலையிட்ட ஞாபக கூட்டுக்குள் அவளுக்கு மட்டுமே கேட்கும் ஒரு மெல்லிய ஓசையர். இந்த கவிதை கொடுக்கிற காட்சி படிமம்
கேரம் போர்டு வாங்கிட்டு போறாங்க. நீங்க விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா கேரம் போர்டு வாங்கிட்டு போறாங்க. ஆனா அப்பவே அந்த குழந்தை விளையாட ஆரம்பிச்சு. யார் கூட விளையாடுது? அவங்களுடைய விளையாடுது. இதைத்தான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மேஜிக்கா எடுத்து காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு. அதே மாதிரி இன்னொரு கவிதையை வந்து ஈதல், அதுல வந்து சில குறியீடுகளை ரொம்ப ஆழமா பதிவு பண்ணிருக்கிறாரு. பேருந்து நிலையத்தில் தன் வயதொத்தவரிடம் மாத்திரமே, எல்லாத்தையுமே கேட்கல, அப்பே அப்பே என்று உள்ளங்கை குவித்து யாசிக்கும் அந்த அன்னப்பிளவு கொண்ட முதியவர். முதியவர் அல்ல, அன்னப்பிளவு கொண்ட முதியவர். மகனை இழந்தவரா? யாரோ ஒரு மகனால் கைவிடப்பட்டவரா? குடும்பம் இல்லா தனியரா? கேள்விகள் முடிவதற்குள் கடைசி பேருந்தும் வந்துவிடவே முண்டி அடித்து ஏறி அமர்ந்து முதல் வேலையாக ஜன்னல் வழியே திரும்பி பார்த்து முதியவர் நின்ற திசை நோக்கி கரம் கூப்பி வணங்கிய பொழுது மனம் ஈன்றது அமைதி ஒன்றை அவனுக்கு. மிக மிக அற்புதமான கவிதை. இதுல வந்து முள் என்று ஒரு கவிதை வருகிறது. இந்த பூ போட்ட சட்டை உனக்கு ரொம்ப நல்லா இருக்குப்பா என்று காலையில் வழி எழுப்பிய அம்மாவிற்கு பதில் உரைக்காமல் சென்றவன் மாலையில் பூமாலைகளுக்குள் அவள் கிடத்தப்பட்டிருக்கிறாள் என்ற செய்தி அறிந்த போது அவன் சட்டை பூக்கள் ஒவ்வொன்றும் தானாக முள் ஒன்றை பிரசவிக்க தொடங்கின. காலையில பார்த்த அம்மா, சாயந்தரம் இல்லை. ஸோ அந்த பூ போட்ட சட்டை ஆர்வமா கொடுத்த அம்மா வந்து அது வந்து முள்ளு வருதுங்கிறது அந்த நீங்க வந்து அதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா வந்து அதனோட இம்பாக்ட் தெரியும். நான் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரே ஒரு கவிதையை வாசிச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். நிறைய எழுதிட்டு வந்திருக்கேன், ஆனாலும் வந்து ஒரே ஒரு கவிதை மட்டும் முடிச்சுக்கிறேன். ஓ சரி. ஓகே. பாரம் என்ற ஒரு கவிதை. இது ஆக்சுவலா வந்து நான் வந்து கவிதைகளை வந்து நான் வந்து இதை சொல்றதுக்கான காரணம் வந்து என்னன்னா, நான் ஒரு டேஸ்ட்ல படிக்கிறேன், நான் ஒரு டேஸ்ட்ல உணர்கிறேன். எனக்கு இந்த கவிதை ஒரு அனுபவத்தை தருகிறது. வானவில், நிலா, கடல், யானை இவைகளெல்லாம் லாசாரா சொல்ற மாதிரி அவாவா பூத்ததுக்கு தக்கப்படி அவாவாளுக்கு ஒரு ரசனை கொடுக்கும். யானையை பார்த்தா ஒரு குழந்தை ஓடி போகும், வேகமா ஓடும் யானை கிட்ட. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொஞ்சம் பாகன் என்ன பண்றான், ரொம்ப அடிக்கிறான்ல அப்படின்னு நம்ம யோசிப்போம், நம்ம அறிவார்த்தமா அப்படி யோசிப்போம். ஆனா ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு பாதிப்பை கொடுக்குற மாதிரி நிலாவும் அப்படித்தான், கடலும் அப்படித்தான், ரயில் இன்ஜினும் அப்படித்தான். அந்த மாதிரி இந்த கவிதைகளை நான் மேக்சிமம் குறிப்பிடுவதற்கான அடிப்படை காரணம், நீங்கள் இந்த நூலை வாங்கி படிக்கும் போது அது நிச்சயமாக உங்களுக்கு வேறு ஒரு விதமான அனுபவத்தை கொடுக்கும் என்று நான் வந்து நம்புகிறேன், ஆசைப்படுகிறேன், விளைகிறேன். அதனால அவசியமா கவிதை நூல் வாங்கி படிங்க. இப்பொழுது பாரம் என்ற ஒரு கவிதை. மறக்காமல் அந்த கருப்பு நெகிழி பையை குப்பை வண்டிக்காரரிடம் தர சொல்லி நினைவூட்டி சென்றாள் அவன் மனைவி. கருப்பு நெகிழிப்பை அதன் வர்ணத்தை போல சில மர்மங்களை சுமந்துதான் வருகிறது பல நேரங்களில். பரிசுத்தவானின் காலி மதுபாட்டுகள், வார்த்தையை பாருங்க, பரிசுத்தவானின் காலி மதுபாட்டுகள் முரண். சைபர்களின் அசைவ எச்சங்கள் முரண். பயன்படுத்திய ஆணுரைகள், இப்படி பல. விசில் சத்தம் கேட்டு நெடுநேரம் ஆகியும் வரவில்லை, வீட்டிலிருந்து எட்டி பார்க்கிறான். நடு ரோட்டில் நிற்கும் குப்பை வண்டியை சுற்றி ஒரே கூட்டம். பொறுமை இழந்தவன் குப்பை வண்டியை நோக்கி நடக்கிறான். குப்பையை வாங்க மறுக்கிறான் அந்த வண்டிக்காரன். காரணம் கேட்ட போது தயங்கி தயங்கி சொன்னான், அந்த கருப்பு நெகிழிப்பைக்குள் ஒரு மரணத்த சிசு கிடப்பதாக. உயர் அதிகாரிகள் வரும் வரை பொறுத்திருக்க. உறைந்து போனவன் மீண்டும் வீட்டை நோக்கி நடக்கிறான். நடக்க கூடியிருந்தது கையில் பிடித்திருந்த கருப்பு நெகிழிப்பையின் பாரம். இந்த கவிதையோட தலைப்பு கடைசி வார்த்தையாக வருகிறது. அந்த கடைசி வார்த்தையாக வருகிற அந்த கவிதை பாரமாக நம் நெஞ்சில் இறங்குகிறது. அது வந்து கவிஞனின் இந்த காட்சி படிமத்துக்கான வெற்றியா நான் பாக்குறேன். அது வந்து நம்ம சாதாரண பண்ணுவோம், கருப்பு நெகிழிப்பை யூஸ் பண்ணும்போது உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா அது வந்து எவ்வளவு பெரிய விஷயத்தை உள்ளடக்குகிறது இந்த கவிதையில சொல்றாரு. அப்புறம் முகம் என்ற ஒரு கவிதை.
இது ஒரு மிக அற்புதமான கவிதை, மிக அற்புதமான கவிதை. இது 3 விஷயங்களை காட்சிப்படுத்துகிறது, மனக்காட்சிப்படுத்துகிறது. ஏதோ சொல்ல வருகிற முகபாவனையில் பாஷாணத்தை தின்ற எலி மூர்ச்சையாகி கிடந்தது. எடுத்து அப்புறப்படுத்தும் பொழுது பார்க்கிறான் அதற்கு மடி தள்ளி இருப்பதை. எல்லாம் முடித்துவிட்டு வீட்டுக்குள் வந்த பொழுது மனைவி கேட்கிறாள், ஏன் உங்கள் முகம் ஒரு மாதிரியாக இருக்கிறது? கணவன் முகத்தை படிக்கிற மனைவி, கர்ப்பமா இருந்து இறந்து போகிற எலி, அதை பார்க்க நேர்ந்து குற்ற உணர்வுடன் இருக்கிற எலி பொறி வைத்தவன், பாஷாணத்தை வைத்தவன் என்று 3 படிம காட்சிகளை ஒரே கவிதைகள் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வரிக்குள்ள அதை அவர் அழுத்தமாக நிறுவி இருக்கிறார். அது ரொம்ப சிறப்பான கவிதை. அப்புறம் குறுங்கவிதைகள் மொத்தம் இதுல கிட்டத்தட்ட ஒரு 100 கவிதைகளுக்குள் இருக்கும். ஆனா குறுங்கவிதைகள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதுல ஒரு கவிதை நான் குறிப்பிட்டே ஆகணும். இந்த முதியோர் இல்லத்தை பத்தி ஒரு கவிதை, பியூட்டிஃபுல் கவிதை. அது அதை படிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம், நான் பூவாளம் பத்திரிகையில ஒரு கவிதை முன்னாடி ஒரு முறை வந்தது. தன்னை வளர்த்த தாய் மண்ணுக்கு பூக்களை சொரிந்து தன் நன்றியை காட்டுகிறது அந்த பூச்செடி. அது போல உனக்கு நான் இருக்க ஆசை. கவிதையோட தலைப்பு அம்மா. அது எனக்கு அந்த கவிதை அது ஞாபகப்படுத்துச்சு. அதுல இருந்து இந்த ஒரு கவிதையை மட்டும் நான் வாசிக்கிறேன். யாருக்காவது புரியட்டும் என்று தன் வேர்களுக்கு பூச்சொரிந்து கொண்டிருக்கிறது ஒரு மரம். அந்த மரம் எங்க இருக்கு தெரியுமா? முதியோர் இல்லத்தில். யாருக்காவது புரியட்டும் என்று தன் வேர்களுக்கு பூச்சொரிந்து கொண்டிருந்தது ஒரு மரம் முதியோர் இல்லத்தில். ஆக வேர்களை விட்டுட்டோம், ஒரு 2 அறிவு 3 அறிவு மரம் பூக்களை சொரிந்து வேற ரெகனைஸ் பண்ணுது. நமக்கு காரணமான தாய் தந்தையர முதியோர் இல்லத்துல விட்டுட்டோங்கிற அந்த தாக்கம், அது தாக்கம் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய எமோஷனல் தாக்குதல். இந்த மாதிரி மிக நல்ல கவிதைகள்லாம் இதுல இருக்கு. இன்ஃபேக்ட் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நீள் கவிதை இல்லை, ஆனா ஒரு கவிதைக்குள்ளேயே நிறைய படிமங்களை உள்ளடக்கி இருக்கிறதுனால இது ஒரு அற்புதமான கவிதை தொகுப்பு. இவரோட முதல் கவிதை தொகுப்புன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சில டைரக்டர்லாம் படம் பண்ணா இது இவரோட முதல் படமா என்று ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்வார்கள். அது போல இது முதல் கவிதை தொகுப்பு என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் நிறைய கவிதை தொகுப்பு கொண்டு வரணும். வாய்ப்பு இருந்தா என்னையும் அழைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் அனைவருக்கும் நன்றி. நன்றி சோனியா. அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹிண்ட் கொடுக்கலாம் அதாவது பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூகுளோட 27வது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி இதை வச்சு ஏதாவது பேசுமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு இங்க நீங்க இப்படி ஆங்கர் பண்ணணும் இல்ல ஹோஸ்ட் பண்ணணும்னு சொன்னப்போ எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. நான் ஒரு அக்மான் கார்பரேட் கைகூலி ஆயிட்டேன். அதனால என்னோட முதல்ல என் மனசு எங்க போச்சுன்னா சாட்ஜிபிடி போச்சு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், நிறைய கவிஞர்கள் இருப்பாங்க இங்க எப்படி நான் வரவேற்பை கொடுக்கறது அப்படின்னு கேட்டிருந்தேன். அது நிறைய சொல்லிச்சு, ஆனா அதெல்லாம் இங்க பேச முடியுமான்னு தெரியல. பேசுற அளவுக்கு அழகாவும் இல்லை. ஏன்னா இங்க இருக்கிறவங்களோட கவிதைகளும் சரி, நீங்க யோசிக்கிற அளவுக்கு இன்னும் எந்த ஏஐயோ இல்ல எந்த விதமான டெக்னாலஜியும் வரலன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய சொல்றோம் டெக்னாலஜி வந்துருச்சு, இப்ப ஏஐ இருக்கு, ஏஐ டாமினண்டா இருக்கு உலகத்துல, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போறோம் கூட. ஆனா கலைத்துறை, எழுத்து, இந்த மாதிரி கவிதை இதெல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும், நீங்க எவ்வளவு ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் அதனால மனிதர்கள் யோசிக்கிற மாதிரி கண்டிப்பா யோசிக்க முடியாது. இந்த ஒரு துறை அந்த மாதிரி ஒரு துறைன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுச்சு. எவ்வளவு நேரம் யோசிக்கலாம், ஒரு கார்பரேட் கைக்குள்ளேயே போயிட்டு சாட்ஜிபிடி எனக்கு ஒரு ஆன்சர் கூட, ஒரு வரவேற்புரை கூடன்னு கேட்கலாம். ஆனா அதை நம்ம யோசிக்கிற மாதிரி நம்ம சொல்ற அளவுக்கு அழகா சொல்லல. ஆஹ்
இந்த ஒரு தாட் வந்து எனக்கு இப்பதான் வந்துச்சு. இவங்க எல்லாம் பேசுறத கேட்கிறப்போ எவ்வளவு நாள் ஆச்சு இப்படி மனிதர்கள் வந்து அவங்க மனசுல இருந்து ரொம்ப ஏஐ இல்லாம இல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி சார்ட் பேப்பர்ல இல்ல பிரிண்ட் அவுட்ல எடுத்துட்டு வந்துட்டு அதை அப்படியே படிக்காம மனசுல இருக்கிறத வந்து வார்த்தையாக்கி அதை ஒருத்தங்களுக்கு சொல்லணுங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அதை எப்படி அவங்க இன்னும் இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற எல்லாரும் வந்துட்டு ஈஸியா பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு என் ஜெனரேஷன்ல எவ்வளவு நாங்க வந்து இழந்துட்டு இருக்கோம் அப்படின்னு புரியுது ஒரு ஏஐன்னு சொல்றதுனால. சொல்லணும்னு தோணுச்சு. இதோட முனைவர் வாவிசு அவர்களை வந்து மதிப்பறை வழங்குமாறு. நண்பர்களே, இந்த ஒரு மாலை கேக்குறதா மிக முக்கியமான மாலையாக நான் கருதுகிறேன். ஒரு பேச்சை கேட்க வேண்டும் என்று சொன்னால் மனம் இருப்பது போல் அந்த சூழலும் இருக்கணும். நான் உட்காரும்போது பல பேர் பேசுறது என் காதுல விழல சரியா. ப்ராபப்ளி இதானது இப்ப கிளாரிட்டி இருக்கா உங்களுக்கு? கிளியரா கேட்கறதா? ஓகே, மேபி இந்த 2 ஃபேன்னால இருந்திருக்கலாம். முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தலைப்பு இருக்குல்ல, அதை இன்னொரு வாட்டி அழுத்தி சொல்லணும். அதிரன் எழுதிய அதிரச் செய்யும் அம்மாவின் பூனை என்ற கவிதை நூல் வெளியீட்டு விழாவுக்கு கரவொலியோடு அவரை முதல்ல வாழ்த்துவோம். ஒரு அரங்கம் என்றால் கலகலப்பா இருக்கணும். ஒரு ஐயோ கவிதையா, ஆஹா கவிதை, ஐயோ கவிதைங்கிற மூட்ல இருந்து ஆஹா கவிதை மூட்ல வரணும். எங்களுடைய மரபு கவிதையிலே அந்த காலத்திலே தமிழன்பன் கூட மரபு எழுதியிருக்கிறார், மேத்தா அவர்கள். நாங்கள் எல்லாம் இந்த அரங்கிலே முதல்ல பாடும்பொழுது அந்த சந்தத்திலே அந்த அரங்கையெல்லாம் வசப்படுத்தி விடுவார்கள். பாவம் புது கவிதைக்காரர்கள், இந்த சந்தம் இல்லை, ஆனால் அற்புதமான வைர வரிகள். அதை நீங்க கவனமா கேட்கணும். கவிதை எழுதுவது எவ்வளவு கடினமோ அதை மிக கடினம் அதை ரசிப்பது. அதனால கவிதை கனமானது, ஆனால் அந்த கனத்தை சுமக்க கற்றுக்கொண்டால் சுகமானது. அதை விட சுகம் வேற எதுவும் இருக்க முடியாது. எனவேதான் இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழா என்பதை மனத்திலே கொண்டு நீங்கள் செவிகளை திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கவிதை எழுதினேன், 40 வருஷம் முன்னாடி. கவிதைகளை எதற்காக எழுத வேண்டும்? அவை காலமெல்லாம் வாழுபவை என்பதாலே. கவிதைகளை எதற்காக கேட்க வேண்டும்? அவை கருத்துகளின் கருவூலம் என்பதாலே. கவிதைகளை எதற்காக பாட வேண்டும்? அவை கணங்களுக்கு இரவாமை தருவதாலே. கவிதைகளை எதற்காக பாட வேண்டும்? அவை உங்கள் காதுகளை கௌரவிக்கும் என்பதாலே. ஆகையினால இந்த கவிதைகளை சொல்லும் போதெல்லாம் எப்படிப்பட்ட கவிதைகள்? விண்ணை பார்த்து எழுதத்தான் நான் விழி கதவங்களை திறந்து வைத்தேன், அதில் மண்ணை போட்டது யார் ஏன் அறியேன், மறுபடி எழுதி பார்க்கின்றேன் என்று என்னுடைய கவிதை. ஆகவே கவிஞன் எந்த இடத்தை நோக்கி பார்க்கின்றானோ அதுதான் கவிஞனுடைய ஊற்று என்று சொல்ல முடியாது. அவன் இங்கே பார்த்து கொண்டிருப்பான், ஆனால் அவனுடைய கருத்து வேற ஒரு இடத்துல இருக்கும். இதுக்கு என்ன உதாரணம் சொல்வது? பேருந்திலே ஒருவன் பயணம் செய்து கொண்டிருப்பான், முன்னாடி பார்த்து கொண்டிருப்பான், ஆனால் பின்னாடி உள்ள அந்த இளம் பெண்ணினுடைய முகம் நெஞ்சிலே நிழலாடும். அதே போல கவிஞன் ஒரு விஷயத்தை பார்க்கிறான், உடனே அதை பத்தி தான் எழுதணும் இல்லை, அதன் தொடர்பாக இருக்கக்கூடிய செய்திகளை அவன் எழுத முடியும். முருகசுந்தரம் வருக, முத்தமிழ் கவிஞரே வருக. நான் ஒரு 1980 பாணியில பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படி ஆரம்பிச்சா நேரம் போக முடியும், நீங்க வரணும்னு. நான் என்னுடைய தலைமையை முடித்து விடுவேன், பிறகு நீங்கள் பேசலாம். இந்த அதிரனுடைய கவிதைகள் அந்த தொகுப்புக்கு முன்னாலே அவர் பெற்ற கவிதை பாக்யஸ்ரீ பேசுனதை பத்தி 2 வார்த்தை சொல்லணும். I always appreciate people who are able to communicate.
ஏன்னா 40 வருட கல்லூரி பணியிலே நான் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், நல்லதோ பட்டதோ தொடர்ந்து பேச தெரியணும். அப்படி வந்தா இப்படி படபட படபட படன்னு. அதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்லை. தென்காசியில பிறந்த பொண்ணு. ஒரு காலத்துல நாங்க செங்கோட்டை போகும்போது செங்கோட்டை பேசஞ்சர்ல போவோம். இந்த செங்கோட்டை பேசஞ்சர்ல போகும்போது மதுரை வரைக்கும் நல்லா இருக்கும். விருதுநகர் பரவாயில்ல, ஒரு மோசமான இட்லியும் காஃபியும் கொடுப்பான், போனா போட்டு விட்டுடலாம், காமராஜ் ஊராட்சின்னு விட்டுருவோம். அதை தாண்டி போனா ராஜபாளையம் சிவகாசி தாண்டும் போது ஒரு சோர்வு, மகா சோர்வு வந்துடும். ஆனால் அப்படியே சோர்ந்து வைக்கும் போது கடையநல்லூரை தாண்டும் போது ஒரு காற்று அடிக்கும். அதுக்கு பேரே கடையநல்லூர் காற்றுன்னு பேரு. அந்த காற்று சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ரயிலை ஊஞ்சலாக ஆட்டிவிடும், அப்படியே தூணும். அது போல ஒரு ஊஞ்சல் ஆட்டத்தை இந்த கவிதை நூலிலே நான் அதிரிடம் கண்டேன். யாரும் தெரியாது, எனக்கு ஆளும் தெரியாது, அட்ரஸ் தெரியாது. உனது முகவரி என்ன? எனது முகவரி என் கவிதை என்று சொன்னது போல ஒரு கவிஞனை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அந்த கணம் இருக்கிறதே, அது தேன் கணம், பொற்கணம். கவிதையுடைய பரிச்சயம், கவிதை எழுதக்கூடிய அந்த நயங்கள், அது காட்டக்கூடிய பார்வைகள், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கவிதை அதுக்கு முன்னாடி புனித ஜோதி, அன்புக்குரிய சகோதரி, நிறைய அவருடைய கவிதைகளை நான் பார்த்திருக்கிறேன். பேஸ்புக்ல முகநூல் நண்பர்கள். அதுல என்ன பியூட்டினா, முகநூல் நண்பர்கள் வந்து முகத்தோடு முகம் பார்த்தது அரிது, நிறைய இருக்கக்கூடியவர்கள். அதனால அதுக்கு பேரு முகநூல். அவர் பார்த்திருக்க நிறைய அருமையாக சில விஷயத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அந்த புத்தகத்தை படித்து எடுத்த உடனே பிரித்து பார்த்து சில கவிதைகளை குறிப்பிட்டார்கள். அதாவது பார்க்கும்போது, அப்படி எடுத்து பார்க்கும்போது முத்து மணி வைரம், கூழாங்கல் இல்லடா இது வைரம்னு பாக்குற மாதிரி எடுக்கக்கூடியது. அந்த அருமை அந்த கவிதை புத்தகத்தில் இருக்கிறது. இந்த கவிதை நூல் இருக்கிறது, ஒவ்வொரு கவிதையும் ஒரு கவிஞனுடைய இதயத்தினுடைய வெளிப்பாடு, வெளியீடு. ஒரு கவிஞன் தன்னுடைய உணர்வுகளை ஒரு வெளியீடாக கவிதைகளை கொடுக்கிறான். அதுபோல ஒரு நூற்றுக்கணக்கான வெளியீடுகளை ஒரு புத்தகமாக வெளியிடுகிறார்கள். அப்படின்னா என்ன பொருள்? இது ஒரு வெளியீடுகளின் வெளியீடு. இந்த புத்தகம் வந்து வெளியீடுகளின் வெளியீடு இல்லையா? என்ன பார்வையில் எழுதுகிறான்? புத்தகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அந்த அணிந்துரையில நான் அவரை அப்ரிஷியேட் பண்ணி எழுதினேன். சார், என்ன அணிந்துரையா வைத்துக் கொள்கிறேன் என்றார்கள். இதை அணிந்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லிவிட்டேன். அதுல பல கவிதைகள், அதை பற்றி அணிந்துரை பார்க்கலாம். புனித ஜோதி சொன்ன சில கவிதை வரிகள், அது போல ஆர்கே சொன்ன அருமையான கவிதை வரிகள், அதுல குறிப்பா அந்த பிம்பம், இது போன்ற பல கவிதைகள், அதுக்கு வரேன் நான். ஆனா அதையை விட முக்கியமான விஷயம், ஒரு ஒரு கவிதை எப்படி பிறக்கிறது, எப்படி எங்கேருந்து பாக்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் வந்து கிட்டத்தட்ட 1970 நான் எழுத தொடங்கினேன். அப்பதான் மீரா எழுதுகிறார், தமிழன்பன் வந்து கொண்டிருக்கிறார், மூமேத்தா, இளந்தேவன், நான், இது போல் பல பேர் வரும்போது ஒரு 80கள் நினைக்கிறேன். யார் கவிதை மறந்து பேரு. ஆனா கவிதை என்ன என்றால், இருட்டில் தூங்கும் பூனை குட்டிகளை, சாரி, அடுப்பில் தூங்கும் பூனை குட்டிகளை இரவு குளிரில் வெளியே விரட்டி விடாதே, நாம் நாளை சமைத்துக் கொள்ளலாம். இதுதான் கவிதை. இதை படித்த போது கட்டளை கல்வித்துறை வெண்பா வித்தகனாக எல்லாம் விளங்கக்கூடிய நாங்கள் எல்லாம், நான் இதை முயற்சி செய்து பார்த்தேன். நடை என்ற பத்திரிகை இப்போ ப்ராபப்ளி இன்னைக்கு அழகிய சிங்கர் கலெக்ஷன்ல தான் இருக்கும், அது வேற யாருக்கும் இருக்காது. சி மணி போன்றவர்கள், அப்புறம் வந்து ஞானக்கூத்தன், என் கவிதைகள். அதுல என்னுடைய கவிதை ஒன்று, பூவதனை பூவதனை கல்லறையில் போட்டாலும் கடவுளுக்கு போட்டாலும் ஒன்றேதான், ஏனென்றால் பூவினது சாவு பூத்தவுடன் வந்துவிடும். அவ்வளவுதான் கவிதை. பூவினது சாவு பூத்தவுடன் வந்துவிடும், ஓவர். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பத்தி கவலை இல்லை. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய சிலை, புனித ஜோதி சொன்னது, அது அந்த கவிதை ஞாபகம் நோட் பண்ணது. ஒரு பெரும் சிலை, இவ்வளவு பெரிய மன்னனா,
இங்க இருக்கக்கூடிய சிலை என்று அண்ணாந்து பார்த்து அதிசயத்தை அந்த சின்னஞ்சிறுமி கேட்கும் பொழுது அந்த மன்னன் அப்படி இல்லை இல்லைதானே. I was reminded of the great Ozymandias, the poem. வெற்று மணல் பரப்பிலே விழுந்து கிடக்கக்கூடிய அந்த மாபெரும் ஒரு சர்வாதிகாரி, அவனுடைய தலை உருண்டு கிடக்கும் கால் பந்து போல கீழே கிடக்கிறதே, அதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த கவிதைகளுக்கு பின்னணியாக இருப்பது எது என்று பார்த்தால் இந்த கவிதை சொல்றேன். அதாவது 3 வரிகளிலே எப்படி நீங்கள் உங்களை செதுக்கிக் கொள்ள வேண்டும். நான் ஒரு தராசில வச்சு பார்த்தா அந்த அத்தனை கவிதைகளும் இந்த தொகுதியில அப்படியே இருக்கும் சொல்ல முடியாது. சில கவிதைகள் பளிச் பளிச் பளிச், சில கவிதைகள் பளிச், சில கவிதைகளை அதுதான் சொல்றது, ஒரு மாடலா நான் வச்சு நான் சொல்றது உண்டு. அடுப்பில் தூங்கும் பூனை குட்டிகளை, முதல் வரி. வாட் டஸ் இட் டினோட்? இங்க இருக்கிறவன் மக்களையே பார்க்காம போறான், அவன் கையில கால மாட்டின்னு போயிட்டே இருக்கான், யார் எங்க இருக்கான்னு தெரியல. அடுப்புல பூனைக்குட்டி தூங்குறது, சாம்பல் பூத்த அடுப்பிலே சாம்பல் நிற பூனைக்குட்டிகள் தூங்கும் பொழுது அதை கண்டுகொள்ளக்கூடிய கண் பார்வையும் அக்கறையும் ஒருவனுக்கு இருக்கிறதே, அது ஃபர்ஸ்ட் லைன் இண்டிகேட்ஸ். இந்த இரவு உடனே விரட்டணும், முத்திரையாக்கி பதிக்கக்கூடிய அந்த 2 வரிகள் இருக்கின்றனவே, இரவு குளரில் விருட்டிடாதே. 3வதுதான் முக்கியம். நாம் நாளை சமைத்துக் கொள்ளலாம். அடப்பாவி, உங்க வீட்டுல அடுப்பெரியல, அதுல அந்த அடுப்பு குட்டி அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றான். நான் நாளை சமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது அவனுடைய நம்பிக்கை தெரிகிறது. இதை பற்றி நான் கூட்டத்துல பேசும்போது நான் மேல இருந்து சொன்னேன், மேத்தா இருக்கும்போது தான் சொன்னேன் நினைக்கிறேன். நான் சொன்னேன், இன்னொரு விஷயம் சார் இதுல பார்க்க வேண்டியது, இந்த பூனைக்குட்டி அடுப்புல வந்து தூங்குறது குளிர் நேரத்துல, நான் அந்த அடுப்புல கொஞ்சம் சூடு இருந்திருக்கணும், அதனால ரொம்பவும் வறுமையில் இல்லை, அண்மையிலே சமைத்து நிறுத்தி இருக்கிறான், இனி ஒண்ணும் இல்ல. எத்தனை செய்திகளை குறிக்கிறது பாருங்கள். நம்ம இதை பார்க்கணும், கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும், கொஞ்சம் மெதுவாக அணுக வேண்டும். எடுத்து பார்த்தோம்னா ரோஜாவை எடுத்து கசக்க கூடாது, எடுக்கணும். அப்படி சொன்ன வாழ்க்கையில 2 விஷயம் ஒண்ணும், வாழ்வதற்கு ஒரு சாப்பிடறதுக்கு ஒரு பிரெட் வேணும், வாழ்வதற்கான காரணத்துக்கு ஒரு ரோஜா வேணும். Give me a bread and a rose அப்படின்னா. Why bread? Because we have to live. Why rose? What for we are living என்று சொன்னா இந்த ஈஸ்தட்டிக் சென்ஸ் இருக்கணும். இது கவிதையில் இருக்கக்கூடிய கவிஞருக்கு உங்க சொற்களை செதுக்கணும், எல்லாம் சொற்கள் தான். You have to express all your ideas only through words. என்ன பாக்கியஸ்ரீ, கரெக்ட்? நீ அப்படிதான் பண்ணிட்டு இருக்க. அப்பா பத்தி அருமையா சொன்ன, உன் பேரு மனோன்மணி பேரு, உங்க ஊர் கதையெல்லாம் வந்து இப்படி வந்து ஊர் அம்பலத்தில் ஏற்றுவான் நான் பாரதி, அது மாதிரி சொல்றீங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில், இந்த சொற்கள் தானே. நான் ஒரு பழைய கவிதை ஞாபகம் வருது, சொற்களே உங்கள் ஆற்றல் பெரிது, சொர்க்கமும் நரகமும் நீர் தரும் பரிசு, என்றாலும் அனுபவம் என்ற தழலின் முன்னே எரிந்து உருகி வீழ்கின்ற மெழுகுவர்த்தி நீங்கள் என்று எழுதினேன். There is no replacement. அப்ப என்ன சார் இந்த சொற்கள்? இந்த சொற்களினாலே இவர் என்ன செய்கிறார்? இந்த சொல்லு கூட்டம் தானே, இந்த வேர்ட் பிளே, அது ஒரு அனுபவத்தை காட்டுகிறது, அவர் பெற்ற அனுபவத்தை காட்டுகிறது. அம்மாவின் பூனைன்னு ஏன் தலைப்புல வச்சார் அப்படின்னா, இவருக்கு பூனைக்குட்டி பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது, இவருக்கு அம்மாவை பிடிக்கும். தட் இஸ் ஐடியா. அம்மாவின் பூனை என்று சொன்னால் இவருக்கு பூனை ரொம்ப பிடிக்கும், அப்படி இல்லை, இவருக்கு அம்மாவை பிடிக்கும். அம்மா ஒரு எலியை வளர்த்திருந்தால் கூட அம்மாவின் எலி என்று எழுதியிருப்பார். ஆகவே பூரணத்துவம் எங்கே இருக்கிறது தெரிந்து கொண்டு பார்க்க வேண்டும். அனுபவம் கேட்டான், வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்டபோது சங்கரன் சொன்னான், இது ஜீவன் முக்திக்கான இடம் என்றான். புத்தன் சொன்னான், இது சூனியம் என்று சொன்னான். மேற்கு திசையிலே ஒரு ஷேக்ஸ்பியர் சொன்னார், all of us are actors, the world is a stage என்று சொன்னார். ஆனால் என்னை கேட்டால் நான் சொல்வது உண்டு, வாழ்க்கை என்பது அனுபவங்களின் தோரணம். அந்த தோரணத்திலே ஒவ்வொரு பகுதியாக இழைபிரித்து பார்க்கக்கூடிய அற்புதமான கவிதைகளை நெய்திருக்கக்கூடிய கலைஞன் இந்த கவிஞர். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த அனுபவம் நமக்கு கிடைக்குமா? ஆர்கே said very well, beautiful talk. ஆர்கே சொன்னது என்ன அப்படின்னா, நான் ரசிக்கக்கூடிய அனுபவம் வேறு, நீ பாடக்கூடிய அனுபவம் வேறு.
ஒரு அழகான இளம்பெண், ஒரு காலத்தில் அவளை பார்க்கும் போது அடடா இப்படிப்பட்ட ஒரு துணைவி இருப்பாளா என்று எண்ணியிருந்த மனம் வயதான முதுமையிலே பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பெண் என் மகளாக இருக்க மாட்டாளா என்று தோன்றுகிறது. இதுதான் அனுபவ மாற்றம். வாழ்க்கையுடைய தேவைகளுக்காக அந்த உணர்வுகள் மாறி செல்கிறதே, அதைத்தான் ஆர்கே குறிப்பிட்டார்கள். அப்போ தன்னுடைய அத்தனை அனுபவங்களையும் உங்களுடைய அனுபவங்களாக மாற்றக்கூடியது அல்ல கவிதை. கவிதை என்பது வழித்துணை அல்ல, கவிதை என்பது வழிகாட்டி. அதோ பார், 2 கிளைகளுக்கு இடையே தெரிகிறதே ஒரு நிலா என்று சுட்டிக்காட்டினால் நீயும் அந்த கிளை வழியை பார்க்கும் போது உனக்கு நிலாவும் தெரியும், நிலாவில் உள்ள கருமையும் தெரியும், நிலாவில் உள்ள முழுமையும் தெரியும். பாரதி சொன்னா ஒரு இடத்துல அப்படி போயிடும். ரொம்ப எக்ஸாம்பிள் போகக்கூடாது. அப்ப எதுக்கு சொல்ல வர, இந்த கவிஞனுடைய கவிதையில இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை பற்றி பேச வேண்டும் என்றால் அதுதான் வாழ்க்கையினுடைய மேன்மனைகளையும் வாழ்க்கையினுடைய இடையறாத அலை வெளிச்சங்களையும் ஒளி வெள்ளங்களையும் உங்களுக்கு காட்டக்கூடிய அந்த பார்வை இருக்கிறதே, அதுதான் கவிதை. இந்த இந்த முன்னுரை மாதிரி நான் சொல்லக்கூடியதெல்லாம் இந்த கவிஞனுக்கு அடக்கமாக இருக்கிறது. இந்த கவிஞனை அடையாளப்படுத்தக்கூடிய வரிகளாக இது அமைகிறது என்று நான் சொல்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட உயர்தர கவிதைகளை எழுதுகிறார். அது மாதிரி இந்த அழகிய சிங்கருடைய கவிதை நிகழ்ச்சியில பலமுறையில ஓயாது கலந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதுல சில கவிஞர்கள், யாரு கவிஞர் மறந்து போச்சு. ஒரு மரத்தடியிலே மழை பெய்கிறது, ஒரு மரத்தடியிலே ஒருவன் போய் நிற்கிறார், யாரோ நிற்கிறார்கள், ஒரு நபர் நிற்கிறார்கள். அது மழை நின்ற பிறகு அந்த கிளையிலிருந்து மேலே மழை போல அந்த நீர் சுட்டுகிறது. இதை கவிதைகளை வடிக்க வேண்டும். ஆரம்ப கால கவிஞன் எப்படி எழுதுகிறான், மழை பெய்து கொண்டிருக்கிறது, மரத்தடியிலே ஒதுங்குகிறான், மழை நின்ற பிறகு மறுபடியும் அவன் மேலே மரத்திலிருந்து நீர் மழை போல கொட்டுகிறது. இவ்வளவு விளக்கம் தேவையில்லை. இதை ஒரு கவிதையாக எப்படி உருவெடுக்க முடியும் என்றால், மழை பெய்தது, மறுபடியும் அவள் மேல் பெய்தது மரத்தடியில், அவ்வளவுதான். இது அதாவது கவிதையை ஒரு விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு. மரபு கவிதையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, யாப்பிலே அது போகும். அனுபவங்களே என்று நான் ஆரம்பித்தேன் ஒரு பாடல், ஏதோ ஒரு இசைப்பாடல், வானொலிக்கோ அதுக்கோ எழுதி கொடுத்த பாடல். அனுபவங்களே என்று சொன்னேன், அதுக்கு இசையமைப்புக்கு ஏற்ப அனுபவங்களே என்னை அரவணைக்கும் மொழித்தவங்களே என்று எழுதினேன். மொழித்தவம் என்ற வார்த்தை எனக்கு வந்தது. கற்பனை சுகங்களே, இதெல்லாம் ஈஸி ஒரு யாப்பினாலே. புதுக்கவிதை என்பது எந்த பாதுகாப்பும் இல்லாமல், கடிவாளமே இல்லாமல் புயல் போகக்கூடிய ஒரு குதிரை மேல் அமர்ந்து கொண்டு செல்வதை போன்றது. நீங்களா தடிக்கு கீழே விழாது இருக்கணும். எங்கே வார்த்தைகளை செதுக்க வேண்டும், எங்கே வார்த்தைகளை உருவாக்க வேண்டும். சில நேரங்கள்ல ஒரு கவிஞன் ஒரு சாதாரண விஷயத்துக்கு வந்து நிறைய டெஸ்கிரிப்டிவ் கொடுத்துனே போவான். எது முக்கியமோ அதை ஒற்றை வரியிலே சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவான். ஒரு கவிதை, அதிரன் ஒரு கவிதை, ஒரு குழந்தை போறது, ராவணனுடைய சிலையை பார்க்கிறது. இந்த ராவணன் சிலையை பார்த்த பிறகு அந்த குழந்தையினுடைய பாதிப்பு சொல்றார். பாடிட்டு கடைசியில என்ன சொல்றார், நீதானே அந்த ராவணன் சொல்லிட்டு அது கன்னத்துல அடிக்கிறது இந்த குழந்தை. அந்த கவிதையுடைய தலைப்பு அருமை, பழி என்று போடுகிறது. அப்ப கவிஞன் என்ன சொல்ல வருகிறான், யுகம் தாண்டி, அது ஒரு கலியுகம், கிருதயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் 4வது யுகம். இது நடந்தது 2வது யுகத்துல, ராமாயண காலத்துல. ராவணன் அவனை பழி தீர்க்க அந்த சிறுமி வடிவத்தில் சீதைதான் வந்தாளோ என்று ஒரு வருத்தம் சொல்றார். ஒரு இதிகாச கதாபாத்திரத்தை சமகாலத்தினுடைய கவிதையிலே இடைவரச் செய்து இன்னொரு நுட்பமான விஷயத்தை சொல்கிறார். பழி என்ற தலைப்பு அதுக்கு என்ன பொருள் என்றால், பழி என்பது நீங்காதையா. ஒரு வள்ளுவன் சொன்னா கேட்க மாட்டோம், என்னைக்கோ சொல்லிட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு. இன்றைய கவிஞர் சொல்கிறான், இந்த பார்வை, ஒரு பழி வந்து விட்டால் அது தீர்வது அவ்வளவு ஈஸி இல்லை. Live your life without blemish. இப்படிப்பட்ட ஒரு கருத்து. அது மாதிரி இன்னொரு கவிதை நான் ரொம்ப ரொம்ப அருமையா ரசித்த கவிதை. குழந்தைய ஸ்கூட்டர்ல வச்சு ஸ்கூலுக்கு அழிச்சுன்னு போறாரு. இந்த குழந்தையா இல்ல மனோன்மணியா? மனோன்மணி, ரைட். ஸ்கூட்டர்ல வச்சு அழிச்சுன்னு போறார். ஒரு சிக்னல் அப்படி நிற்கிறது. இவர் சிக்னல்ல நின்று இருக்கும் போது எதிர்பக்கம் ஒரு ஆம்புலன்ஸ் சைரன் சைன போகுது. இந்த குழந்தை அதை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிடு. அப்பா திகைத்து போகிறார். இது என்ன திடீர்னு ஒரு புது பழக்கம்,
என்னம்மா என்று கேட்க, இல்ல இது மாதிரி போனால் யாரோ தவித்துக் கொண்டிருக்கிறார்களே உயிருக்காக, அதை பார்க்கும்போது நீ தொழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள். எங்க? என்னுடைய பள்ளியிலே. கடைசியில இருந்தா கவிதை இருக்கு, இது வரைக்கும் இருக்கு கவிதை நிக்குது. கடைசி லைன்ல சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கு. என்ன எழுதுறாரு? நானும் கை தொழுதேன். எப்போ? அவள் பள்ளியை கடக்கும் போதெல்லாம் பள்ளியை பார்த்து நான் கை தொழுதேன் என்று எழுதுகிறார். இப்படி சொல்லக்கூடிய விஷயம் ஊற்று நோக்கி திரும்புகின்ற, ஆற்று போக்கிலே போறவன் போய் கொண்டிருக்கலாம், ஆற்றை பார்த்து ரசிப்பவர்கள் அதனுடைய ஊற்றை எத்தனை பேர் பார்க்கிறார்கள்? அவன் தான் கவிஞர். ஆற்றை பார்ப்பவர்களிடையே ஊற்றை பார்ப்பவன் கவிஞர். அது மாதிரி இன்னும் எத்தனையோ கவிதைகள் சிலவற்றை குறித்து வைத்துக் கொண்டிருந்தேன். இருந்தாலும் இயல்பாக பேச வேண்டும் என்பான். நீங்க படிச்சுங்க. அதுல ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை, ரொம்ப அருமையான கவிதை அந்த புக்ல, தேடல் என்று ஒரு கவிதை. 3 லைன். ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட். நான் என்னுடைய பாணியில சொல்லக்கூடாது. அந்த கவிதை லைன் வேணும் எனக்கு. தேடல். ஐ டெல் யூ வாட்ஸ் 47வது பக்கம் எடுங்க. 47. Give me 47. நீங்க கொடுங்க. தேங்க்யூ. சாரி. தேடல். யாரோ ஊதிய நீர் குமிழி. அப்படியே மனசுல வாங்கணும். ஏன்னா இது கடிவாளம் இல்லாத புறவி கவிதை, அரபு புறவி கவிதை. யாரோ ஊதிய நீர்க்குமிழி ஒன்று யாரையோ தேடி தேடி மிதக்கிறது, அங்கும் இங்கும் ஒரு வானவில்லையும் சுமந்து கொண்டு. அதாவது டிகேசி அவர்கள் இதே தென்காசியில, உங்க ஊர் தென்காசியில எப்படிப்பட்ட ஆள் இருந்தானே, டிகேசி மாதிரி ரசிகமணினே பேர். ஒரு கம்பன் பாடலை வைத்துக் கொண்டு 1 மணி நேரம் பேசுவார். அந்த வீட்டுல அவங்க போட்டு அந்த இலக்கிய சாரலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாம் இந்த கவிதையை தாண்டி இன்னொன்றும் கிடைக்கும். என்னன்னா, அவங்க வீட்டுல அற்புதமான தோசை. அது தெரியும், உங்க அம்மா வந்திருக்காங்க தென்காசி. அந்த தோசை அது என்ன பெருமைன்னா, அந்த மாவு வேற மாதிரி இருக்கும். அந்த மாவு அரிசியே வித்தியாசமான அரிசி. அதுவும் காரைக்குடி அந்த பக்கம் நகரத்தார் நான் சொல்ல நிறைய சாப்பிட்டுருக்கேன். உங்களுக்கு தான் பொறுப்பது, ஆர்கேக்கும் பொறுப்புதான். அது எவ்வளவுன்னா, டிகேசி ராஜாஜி இவரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும். ராஜாஜி இங்க இருக்கும்போது டிகேசி வருகிறார், அவரோட இங்க வந்து அமர்ந்திருக்கிறார் சென்னையில. ராஜாஜி மறுநாள் கிளம்பி டெல்லி போக வேண்டும். இவர்கள் சேர்ந்து புறப்படுகிறார்கள். அப்ப அவர் ராஜேஷ் டெல்லி போனா இந்த தோசை கிடைக்காத அப்படின்னு, இங்க இந்த தோசை பண்ணி கொடுக்க சொல்லுங்க. அப்ப டிகேசி மனைவி இருக்கிறாள், அவள் அதிர்ந்து போறாள். ஐயோ, அந்த அரிசி மாவு இருந்தாதானே பண்ண முடியும், தோசைன்னா அப்படியே இது. அப்போ மெட்ராஸ்ல தனியா அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க வீட்டுல இந்த அரிசி வச்சிருக்காங்க, இந்த தோசைக்கான அரிசி. அதுக்கு பேரு கூட ஒண்ணு மறந்து போச்சு. எதெல்லாம் இம்பார்ட்டன்டோ அதை மறந்துட்டோம் பாருங்க. ஐன்ஸ்டீன் ஃபார்முலாவோட இம்பார்ட்டன்ட் மறந்து போயிட்டேன். அந்த ஊர் பக்கம் விளையிற அரிசி, அதை எடுத்து பண்ணணும் அப்படின்னு. அப்படி அந்த எல்லாருக்கும் தோசை கொடுப்பாராம். அப்படி வளர்ந்த இடம், அந்த இடத்துல இருக்கிற அவர் வந்து இதுல வந்து எழுந்து பாராட்டி இருப்பாங்க. இது பாருங்க மருதுல, இந்த காட்சி ரொம்ப எல்லாரும் பார்க்கக்கூடிய காட்சி. ஒரு நீர்க்குமிழி வருகிறது, இந்த நீர்க்குமிழிக்குள்ளே காற்று சென்று இருக்கிறது. அது எப்படி வந்து கவிஞனுக்கு இதுதான் கவலை, இதுதானே கவிதை. இதுதான் கவலை கவிஞன், வேற என்ன கவலை? இயற்கையோட பேச தெரிந்தோம். ஒன்று சொல்கிறேன், நம்ம சின்ன குழந்தையில வந்து வயசுல பஞ்சதந்திர கதையெல்லாம் படிச்சிருப்போம். அப்ப ஆடு மாடுகள் பேசும், காக்கை குருவிகள் பேசும், எல்லா உயிரினங்களும் பேசும். நான் பார்த்திருக்கேன். இதே கற்பகாம்பாள் கோவில்ல மயிலாப்பூர்ல போனா, அங்க இருக்கக்கூடிய பெரிய நந்தி பக்கத்துல சின்ன குழந்தைகள் போல் நந்தியில பேசும் காதல. அது கல்மாடு. அந்த கல்மாடு கேட்குமா? அப்போ உயிர் உள்ளது, உயிர் அற்றது, எல்லாவற்றோடையும் பேச முடியும், உறவுகளையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ள முடியும் என்ற ஒப்பனையை, உணர்வுகளை அந்த சிறு பிரியாத்திலே, அந்த இள வயதிலே நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நாம் மறந்து போயிட்டோம் கன்வீனியன்ட்டா. இந்த நம்ம சிலபஸ் வேற. we have become adult. That's not. பாரதியார் எழுதுறாரு காக்கை பார்லிமெண்ட்னு ஒரு இது, அதுல வந்து காக்கையோட பேசுறாரு. அதாவது விக்ரமாதித்தன் ஒரு கதை. அந்த விக்ரமாதித்தனுடைய மந்திரி பட்டின ஒருத்தன், அவனுக்கு என்னடா அவனுக்கு திறமை அப்படின்னா, எல்லாம் இந்த ஆடு மாடுகள் பேசுறதெல்லாம் அவனுக்கு தெரியும். இது கவிதையில எளிமையாக சொல்லக்கூடும். குழந்தை ஒண்ணு வீட்டை தொடி, அந்த நீங்க சொன்னதான் கவிதை, அந்த கவிதையை மென்ஷன் பண்ணி வீட்டுக்கு அந்த பேக்ல போட்டு அந்த செடியை தூக்கின்னு ஓடுறது. அந்த செடிக்கு ஓட்டமும் கைகாலம் வந்துடுது. அப்போ ஏதோ ஒரு மயக்கம், எப்படி வந்து தேன் வந்து பாயுது காதிலேன்னு பாரதி சொன்ன அந்த புலன் மயக்கம் இருக்கிறதே,
அதே போல அந்த குழந்தை கையில எடுத்துக்கொண்டு ஓடக்கூடிய அந்த தொட்டியில இருக்கக்கூடிய செடி இருக்கிறதே, அதுவும் குழந்தையுடைய உற்சாகத்தை தொட்டுக் கொள்கிறது. எப்படிப்பட்ட அருமையான ஒரு பார்வை! நம்ம பலூன் ஒரு கவிதை, நிறைய கவிதைகள் இது போல சொல்லிக்கொண்டே போகலாம். நான் அதனால என்ன நினைச்சேன், நான் நிறைவாக பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த கதவை மூடுற வரைக்கும் பேசலாம்னு நினைச்சேன். இப்போ அந்த அற்புதமான வாய்ப்பு நண்பர் முருகசுந்தரத்துக்கு அமைந்திருக்கிறது. என்றாலும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி நான் நிறைவு செய்வேன். வாழ்க்கையை எப்படி பார்ப்பது என்பதற்கு நீங்கள் மனத்தை மென்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கவிஞனும் ஒரு கவிதையை படைக்கும் போதே ஒரு ரசிகனையும் சேர்த்து படைக்கிறார். யாரும் சூனியத்துக்காக எழுதுவதில்லை. நான் எழுதும்போது என்ன நினைப்பேன், என்னுடைய கவிதை வட்டம் மிகப்பெரிய வட்டம், இத்தனை காண்டாக எங்களுக்கு பல வட்டங்கள் இருக்குன்னு. அடே, இந்த கவிதையை நான் ரசிப்பாரு, வெளியே ரசிப்பாரு. இதை கேட்டா டாக்டர் பாஸ்கர் ரசிப்பாரு. இது போன்ற சம்திங் லைக் தட். யூ திங்க் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இது மனசுல ஓடக்கூடியது. இதை தாண்டி ஒருவன் நினைக்கிறான், தெரிந்தவர்களுக்கன்றி இதை தெரியாதவர்களுக்கும் இதை முதன்முறையாக படிக்கிறவர்களுக்கும் இது சென்று சேர வேண்டும் என்ற அக்கறையில எழுதுகின்றான். இந்த நேயத்திலே பிறப்பதுதான் கவிதை. இந்த அனுபவத்தை உங்களிடையே தூண்ட செய்வதுதான் கவிதை. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான செய்தி என்றால், வாழ்க்கையிலே ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு திறமையை கொடுக்கும், இயற்கையை நேசிக்க சொல்லும். ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்? ஒரு இலை, அது காலத்துல நா காமராஜன் ஒரு கவிஞர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பார்க்ல போனார், ஒரு புல் தர பூமி தாயின் கைக்குட்டை என்றார். இது மாதிரி அற்புதமான இமை. இப்ப இருக்கிற வண்ணதாசன் அவரை மாதிரி இமேஜில் எழுத முடியாது, எத்தனை கவிதைகளை. அதுபோல் நகுலன் என்ற அற்புதமான ஒரு கவிஞர், இருப்பதற்காக வந்தோம், இல்லாமலே போகிறோம். ஒரே வரி. எனக்கு என்னன்னா, இந்த நகுலனை அவர் ஆவணப்படுத்தி இருக்கிறார். ஒரு கவிதையில இந்த நகுலன் போய் கேட்க வேண்டும் என்று ஒரு தத்துவ குறிப்பை கொடுத்திருக்கிறார். அதுக்கும் நான் பாராட்டு கொடுக்கிறேன். சமகால கவிஞர்களுடைய பெயரை கொடுக்க வேண்டியது. பாரதிக்கு அப்புறம் கவிஞனே இல்லையா? ஞானக்கூத்தன் கவிதையை கேட்டுக்கொண்டே பேருந்தில் சென்றேன். எத்தனை பேர் அந்த காலத்தை எழுதினாங்க? பாலகுமாரன் கதையை படித்துக் கொண்டே நான் சென்றேன், அது பின்னாடி வந்தவர் எழுதினார்கள். ஆகவே மரபினுடைய தொடர்ச்சி உங்கள் கவிதையில இருக்கிறது. மரபினுடைய நீட்சி உங்களுடைய பாதையிலே தெரிகிறது. மரபை தாண்டிய எண்ணம் உங்கள் பார்வையிலே தெரிகிறது. ஆகவே உங்களுக்கு விரிந்த பார்வை இருக்கிறது. இந்த தேடலுக்கு முடிக்கிறேன். இந்த தேடல்ல யாரோ ஓதிய நீர்க்குமிழி எங்க போயிட்டு இருக்கு, எங்க போறது தெரியல. கூட ஒரு வானவில் சுமந்து போகுது. என்னையா இது? எப்பவும் தேடுறதுன்னா இருக்கிறதெல்லாம் தொலைச்சிட்டு போடுறான். அட, பெட்டி விட்டு ஒன்னு ரயில்ல தேட போனா எல்லாத்தையும் சேர்த்துதான் போவான், ஓடுவான். அது மாதிரி தேடுகின்ற இந்த நீர்க்குமிழி இருக்கிறது, அது உள்ளீடாக வாழ்க்கையும் குறைச்சல். எந்நேரம் உடையுமோ தெரியல, அதுக்குள்ள கண்டுபிடிக்கணும். ஓடுற அவஸ்தை. இந்த நேரத்தில் ஒரு வானவில். நான் நினைத்து பார்க்கிறேன், இதன் முதுகிலே ஏன் வானவில்? ஒருவேளை இது தன்னுடைய காதலியை சந்திக்க செல்கிறதோ, அவளுக்கு இந்த வானவில்லை அணியாக பூத்த துடிக்கிறதோ, அதற்காக எடுத்து செல்கிறதோ என்று நினைக்கலாம். இன்னொரு பார்வை இங்க வரும்போது தோன்றுது, அடடா, இந்த வானவில்லையா நீ தீடிக் கொண்டிருக்கிறாய், உன் முதுகில் தானே இருக்கிறது என்ற எண்ணமும் இந்த தேடலே வரலாம். இது எப்படி சார் வந்து? நீங்கள் தேட வேண்டும் என்பதுதான் கவிஞனுடைய எண்ணம். ஆகவே இது போன்ற அருமையான கவிதைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அன்பு நண்பர் அதிரன், அந்த பேரே அதிர வைக்கிறது. வந்தா அதிர்றது இல்லைங்கிற மாதிரி அருமையான குடும்பம். உங்களை சந்தித்த மகிழ்ச்சிக்கு மேல உங்கள் துணைவியாரையும் அருமை பாக்யஸ்ரீ அவர்களையும் சந்தித்தலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மிக முக்கியமான மாலை கூட்டமாக உங்கள் வாழ்விலே என்றும் மகிழ்ச்சி தரக்கூடிய பொற்கணங்களாக இந்த மாலை நேர கூட்டம் அமைந்திருக்கிறது. அமையட்டும். இது உங்கள் நெஞ்சிலே என்றும் ஒரு பொன்னிறத்திலே புனித மாலையாக இது மலர்ந்து கொண்டிருக்கட்டும் என்று வாழ்த்தி, இன்னும் நிறைய எழுதுங்கள், உங்களுடைய பார்வை பெருகட்டும். இதுதான் முதல் தொகுதி என்று சொன்னீர்கள். உங்களுடைய 100வது தொகுதிக்கு நான் வந்து பேசுகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி முனைவர் வ.உ.சி. ஐயா. அடுத்ததாக டாக்டர் முருகசுந்தரம் அவர்களை அன்போடு மேலே கிடைக்கிறேன். வ.வே.சி. ஐயா அவர்களே, ஆர்கே அட்டகாச சிரிப்புக்கு சொந்தக்காரர் ஆர்கே அவர்களே, புனித ஜோதி சகோதரி அவர்களே, பாஸ்கர் சார், ஸோ ஆண்டோர்கள் இல்லை, இங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். எல்லாரையும் பேரையும் சொல்லணும். ஸோ
ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மரியாதை எனக்கு தந்ததற்கு கவிஞர் அதிரனுக்கு மிக்க நன்றி. இந்த அம்மாவின் பூனை கவிதை நூலுக்கு மதிப்புரை வழங்க என்னை ஏன் அழைத்தார்கள் என்று நான் யோசிச்சு பார்த்தேன். அம்மாவின் மடியில் பூரணமான அம்மாவின் பூனையை மீண்டும் ஆழ்மனத்திலிருந்து உயிர்ப்பித்திருக்கும் சற்றும் அதிர்ந்து பேசாத அதிரன் என்கிற இசக்கியப்பன் அவர்கள் எத்தனையோ சிறந்த கவிஞர்கள் இருக்க ஒரு சிறங்கு டாக்டரை ஏன் அழைத்தார் மதிப்புரை செய்ய என்று யோசித்து யோசித்து ஒரு உண்மை புரிந்தது. நவீன தமிழ் கவிதை படிமவியலை முதன்மை அழகியலாக கொண்டது என்கிறார் ஜெயமோகன். அது என்ன படிமவியல்? ஒரு கருத்தை காட்சிப்படுத்துவது அல்லது தான் கண்ட காட்சியை கருத்தியலாக்குவது. அதிரன் அவர்கள் பெரும்பாலும் தான் கண்ட காட்சிகளைத்தான் கவிதைகளாக வடித்திருக்கிறார். வாழ்வியலின் பல முகங்களான காட்சிகளை ஏதோ ஒரு வழிப்போக்கன் போல், ஒரு வெற்று பார்வையாளன் போல் பார்த்து கடந்து செல்லாமல் ஒவ்வொரு காட்சியையும் உற்று நோக்கி அந்த காட்சி காட்டும் பொருளையும் தாண்டி அதன் உட்பொருளையும் அதனால் ஏற்படும் தன் ஆழ்மன வெளிப்பாட்டையும் கவிதையாக்கி இருக்கிறார். ஆக ஒரு நவீன தமிழ் கவிஞருக்கு காட்சிகளை உற்று நோக்கி உள்வாங்கி ஆழ்மன உணர்வுகளை வெளிக்கொணரும் ஆற்றல் வேண்டும். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்கிறான் வள்ளுவன். அவன் முகம் என்று குறிப்பிடுவது தோல் முடி நகத்தைத்தான். ஒரு தோல் மருத்துவர் உடல் மனம் இரண்டின் முகமான தோல் முடி நகம் காட்டும் அறிகுறிகளை ஏதோ எட்டி நின்று பார்த்து ஏதோ ஒரு களிம்பை எழுதி தராமல் அவை குறியீடாக காட்டும் உடல் மன நோய்களை துல்லியமாக கண்டுபிடிக்க வேண்டும். ஆக ஒரு நல்ல தோல் மருத்துவருக்கு அத்தியாவசியமான தேவை காட்சிகளை உற்று நோக்கி கருத்தியலாக்குதல். எனவே இந்த தொழில் ஒற்றுமையை கருத்தில் கொண்டு ஒரு நல்ல தோல் மருத்துவர் என்று நம்பி என்னை அழைத்திருக்கிறார். அவரது நம்பிக்கையை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையில் என் மதிப்புரையை தொடங்குகிறேன். எல்லா கச்சேரி குழுக்களிலும் சில நாள் இருப்பது போல் அழகிய சிங்கர் அவர்களின் சொல் புதிது குழுவிலும் சில நாள் இருந்தேன். அறிவுரை சொல் கொஞ்சம் கவிதையும் எழுதினேன். அதுல அழகிய சிங்கர் எனக்கு உடனே ஒரு தனி மெசேஜ் போட்டாரு. அறிவுரை சொல்வது போல் எழுதாது. ஏன்னா நான் மருத்துவர்ல அறிவுரை சொல்லி அறிவுரை சொல்வது போலெல்லாம் எழுதாது, அதை அப்படியே எழுது என்றார். அப்போதுதான் இந்த சர்ரியலிச கவிதைகள் பற்றி நிறைய தெரிந்து கொண்டேன். சர்ரியலிசம் என்று தெரியாமலேயே நான் படித்த எழுதிய பல கவிதைகள் சர்ரியலிசம் சார்ந்தவைதான் என்று உணர்ந்தேன். இன்றைய அவசர உலகிற்கான இலக்கியம் இதுதான் என்று புத்தியில் உரைத்தது. இந்த நேரத்தில் இவர்களின் அவசர தேவை வசனம் என்னும் காரைப்பூச்சுதான். இந்த நேரத்தில் இவர்களின் அவசர தேவை வசனம் என்னும் காரைப்பூச்சுதான், சலவை கல்லோ சந்த சிற்பமோ அல்ல என்று எஸ்ரா பவுண்ட் எழுதியது எவ்வளவு நிதர்சனம் என்று தோன்றியது. நானும் எழுதினேன் சர்ரியலிசம் பற்றி. இது என்ன சர்ரியலிசம்? இதுவரை இல்லாத புது இசம். மெய்த்திருபியல் வாதமாம் மென்பொருள் அகராதிப்படி. ஆங்கிலமும் புரியவில்லை, அதன் பொருளும் புரியவில்லை. புற மெய்மிய மெய்மிய ஒரு மீன்னு ஒரு சைனீஸ் மாதிரி புரிந்தும் புரியாதது போல் உள்ளது. நடப்பியல் வாதம் என்பது நம்பும்படியாக இருக்கிறது, புரிகிறது, புரிந்து அதன் வழி புனையும்படியும் இருக்கிறது. நடப்பியல் நிகழ்வுகள் நடப்பியல் தான், நடப்பியல் நிகழ்வுகள் நடப்பியல் தான். நகாசு வேலைகள் எவ்வளவு நயந்து செய்யினும், நகாசு வேலைகள் எவ்வளவு நயந்து செய்யினும் அவை புனைவுகளாக அப்பட்டமான நடப்பியல் தான். அழகிய சிங்கர் சொல்வது போல் அப்பட்டமான நடப்பியல் தான். உள்ளதை உள்ளபடி, உள்ளத்தில் உள்ளபடி அப்படியே சொல்லடா மானிடா, அகிலம் உயட்டும் ஆரவாரம் ஏனடா. அப்படியே சொல்லடா மானிடா, அகிலம் உயட்டும் ஆரவாரம் ஏனடா. சர்ரியலிசம் என்பது இதுதான், சத்தியம் என்பதும் இதுதான். சர்ரியலிச படைப்புகள் சற்றும் ஒப்பனை இல்லா சத்திய படைப்புகள். சர்ரியலிச படைப்புகள் சற்றும் ஒப்பனை இல்லா சத்திய படைப்புகள் மட்டுமல்ல, அசாத்திய படைப்புகள். ஆமேன். இப்படி எழுதின. அப்படி ஒரு அசாத்திய படைப்பு தான் அதிரன் அவர்களின் அம்மாவின் பூனை. 2 நாட்களுக்கு முன் அவர் அனுப்பிய இணை 2 முறை சொடுக்கியும் திறக்கவில்லை. மூன்றாம் முறை திறந்ததும் ஒரே மூச்சில் படித்து முடித்து விட்டேன். அவருடைய முதல் கவிதையில் வரும் ஆவலுடன் எட்டி எட்டி தண்டவாளம் பார்க்கும் சிறுமியை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் ரயில் தொடரி போல் ஒன்றன் பின் ஒன்றாக விதவிதமான காட்சிகள், ஒவ்வொன்றிலும் உயிர்ப்பான கவிதைகள்.
நினைத்தது ஒன்று என்ற ஒரு கவிதை. அம்மா அம்மா என்று வேலை செய்ய விடாமல் தொந்தரவு செய்யும் குழந்தையின் கையில் ஒரு வெற்று வெள்ளை காகிதத்தையும் அழிப்பான் பதித்த பென்சில் ஒன்றையும் தந்துவிட்டு வேலையில் மூழ்கி போனாள். பென்சிலை வருடி கொண்டிருந்த குழந்தை முதலில் ஒரு வட்டம் போட்டு நிலவை நினைத்துக் கொண்டது. பின் அந்த நிலவை நிறுத்த ஒரு மேடு ஒன்றை மலையென நினைத்து வரைந்து வைத்தது. மலைக்கு துணையாய் மரம் ஒன்றை வரைந்து பார்த்தது. மீண்டும் பென்சிலை மெல்ல வருடியது. சட்டென்று இன்னொரு காட்சி நினைவுக்கு வரவே ஒவ்வொன்றாக அழிக்கத் தொடங்கியது அழிப்பானால். நிலவை, மலையை, மரத்தை அழியா தடமாக தன்னுள் கொண்டு அடுத்த காட்சிக்கு தயாரானது அந்த வெற்று வெள்ளை காகிதம். இதில் முதல் காட்சியை பாருங்க. அம்மா அடம் பண்ணும் குழந்தையை அமைதிப்படுத்த ஒரு வெள்ளைத்தாளும் அடிப்பான் பொருத்திய பென்சிலும் தந்து ஏதோ ஒரு வேலையில் மூழ்கி போகிறாள். அலைபேசி அரட்டையாக கூட இருக்கலாம். அடுத்து இரண்டாவது காட்சியை பார்க்கிறாரு கவிஞர். இப்போது குழந்தையும் அந்த பேப்பரும் பென்சிலும் அதன் பின்முனையில் அழிப்பானும். இப்போதைக்கு அந்த வெள்ளை பக்கம் தான் அதன் தாய், அதன் தோழி, அதன் விளையாட்டு பொம்மை. அதோட விளையாடுகிறது, வரைகிறது, அழிக்கிறது. ஏதோ வரைவதும் அழிப்பதும் மீண்டும் வரைவதுமாய் குழந்தை அந்த வெள்ளை பக்கத்தோடு விளையாடுகிறது. மூன்றாவது காட்சி, கவிஞர் வெள்ளை பக்கத்தை பார்க்கிறார், அதன் மனத்தோடு பேசுகிறார். குழந்தை அடித்தாலும் அழியாத ஒரு ஞாபகங்களாக அத்தனை கிறுக்கல்களும் அந்த பக்கத்தில் நிறைந்துள்ளன. இன்னும் வரையவும் இடம் இருக்கிறது. ஒரு அன்னையை போல், ஆறுதலான தோழியை போல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறது. இதை படித்ததும் அந்த வெள்ளை பக்கம் போல் நானும் உறைந்து போனேன். எப்போதோ படித்த மெய்ப்பாட்டியல் கவிதைகளின் மூத்த முன்னோடி ரஷ்ய பெண் கவிஞர் மெரினா செட்டோவா எழுதிய வெள்ளை பக்கம் என்ற கவிதை ஞாபகத்துக்கு வந்தது. உனது பேனா எழுதும் பக்கம் நான், உனது பேனா எழுதும் பக்கம் நான், நான் ஒரு வெள்ளை பக்கம், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த கிரேட் மென் திங்க் அலைக் என்பாங்கல்ல, அது மாதிரி 1920களில் ஸ்வெட்டவா எழுதின அதே கருத்தியல் கவிஞருடைய கருத்திலையும் வருது. கவிஞரின் காட்சிப்படுத்தலில் ஒவ்வொரு கவிதையும் ஒரு குறுங்கவிதை கூட ஒரு குறும்படம் மாதிரி விரியுது. காட்சிப்பட்டவை யாவையும் பிரதிபலிக்கும் முகம் பார்க்கும் கண்ணாடி. அந்த கவிதை படிச்சிருப்பீங்க. அதை விற்பவனின் வலியையும் வறுமையையும் ஒருபோதும் காட்டுவதில்லை. ஆனால் கவிஞரின் மனக்கண்ணாடி காட்டுகிறது. ஒரு காலத்தில் நிஜங்களாக இருந்த வீர தீர 100 அடி உயர பராக்கிரமங்கள் இப்போது வெறும் காலடி நிழல்களாக. அதுதான் நிஜம் என்று மகளுக்கு மட்டுமல்ல நமக்கும் புரிய வைக்கிறார் கவிஞர். தாய்நாட்டை, தாயை, காதலியை பார்க்கும் நாளுக்கு ஏங்கி நாட்காட்டி வருடும் விரல்களை, முதன்முறையாக ஓடவும் நடக்கவும் வாய்ப்பு கிடைத்த அந்த செடியை, தண்டவாளங்கள் போல் அருகிருந்தும் பரிச்சயமில்லா பரஸ்பர அன்பில்லா வாழ்க்கையை, ஒரு கேரம் போர்டுக்குள் உலகின் மொத்த மகிழ்ச்சியையும் அடக்கி தன் உள்ளங்கையில் தேக்கும் சிறுமியை, மகனை இழந்து தவிக்கும் யாரோ ஒரு அப்பாவின் மகனாக தன்னை பாவிக்கும் மனிதத்தை, பலாப்பழம் விற்கும் பாட்டியின் பழைய காதலை, அம்மாவின் சமையல் இன்னும் மணக்கும் பழைய வீட்டை என காட்சிகளை மேலும் மேலும் மெருகூட்டி நமது எண்ண பறவைகளை எங்கெங்கோ சிறகடித்து பறக்க வைக்கிறார் கவிஞர். பள்ளி வாகனத்திலிருந்து பரிச்சயமாய் சிரிக்கும் குழந்தை, 1000 கதைகள் சொல்லும் ஆழித்தேர், ஆளில்லா மண்டபத்தில் ஒரு அரூப குரல், உடைந்த காதலி பலூனுக்காக உடனே உடைந்து உயிர்விடும் காதலன் பலூன். அந்த கவிதை படிங்க, ரொம்ப அருமையான பலூன் கவிதை என நீண்டு சென்று கொண்டே இருக்கும் காட்சிகள் கவிஞர் பார்வையில் கவிதைகளாக மலர்ந்து கொண்டே இருக்கின்றன. இன்னும் இந்த பக்க அளவு இல்லைன்னா இன்னும் எழுதிட்டே இருப்பாரு. என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு கவிதை இந்த பாரம்ங்கிற கவிதை. மறக்காமல் அந்த கருப்பு நெகிழி பையை குப்பை வண்டிக்காரரிடம் தர சொல்லி நினைவூட்டி சென்றாள் அவன் மனைவி. கருப்பு நெகிழிப்பை அதன் வர்ணத்தை போல் சில மர்மங்களை சுமந்துதான் வருகிறது பல நேரங்களில். பரிசுத்தவானின் காலி மது பாட்டில்கள், சைவர்களின் அசைவ எச்சங்கள், பயன்படுத்திய ஆணுரைகள், இப்படி பல. விசில் சத்தம் கேட்டு நெடுநேரம் ஆகியும் வரவில்லை குப்பை வண்டிக்காரன். வீட்டிலிருந்து எட்டி பார்க்கிறான். நடுரோட்டில் நிற்கும் குப்பை வண்டியை சுற்றி ஒரே கூட்டம். பொறுமை இழந்தவன் குப்பை வண்டியை நோக்கி நடக்கிறான். அவன் குப்பையை வாங்க மறுக்கிறான். அந்த வண்டிக்காரன் காரணம் கேட்டபோது தயங்கி தயங்கி சொல்கிறான், ஒரு கருப்பு நெகிழிப்பைக்குள், ஏதோ ஒரு கருப்பு நெகிழிப்பைக்குள் மரணித்த சிசு கிடப்பதாக. உயர் அதிகாரிகள் வரும் வரை பொறுத்திருக்க வேண்டும் என்கிறான். உறைந்து போனவன் மீண்டும் வீட்டை நோக்கி நடக்கிறான். நடக்க நடக்க கூடியது அவன் கையில் பிடித்திருந்த கருப்பு நெகிழிப்பையின் பாரம். என்னை மிகவும் நெகிழ வைத்தது, அட வைத்தது என்று கூட சொல்லலாம். இந்த தூய்மை பணியாளர்கள் தான் உண்மையான குலச்சாமிகள்.
நான் இந்த கொரோனா காலத்துல ஒரு மருத்துவராக அதை உணர்ந்தேன். ஒரு மாதவிடாய் குருதி, மலம், எச்சில்கள், அழுகல்கள், மதுக்குப்பிகள், இன்னும் எத்தனை எத்தனை கழிவுகள், எத்தனை எத்தனை இழிவான மனிதர்களின் இழிவுகள் அத்தனையும் அவர்கள் அள்ள வேண்டும். யாருக்கும் அவர்கள் மீது அக்கறை இல்லை. அதை நான் குலச்சாமிகள்னு ஒரு கவிதை எழுதினேன். குப்பை பிணி தீர்த்து கொரோனா பேய் ஓட்டும் கோவிலில்லா குலச்சாமிகள். குப்பை பிணி தீர்த்து கொரோனா பேய் ஓட்டும் கோவிலில்லா குலச்சாமிகள். ஊர்கூட்டி பெருக்கும் ஒன்றுமில்லா சாமிகள். ஊர்கூட்டி பெருக்கும் ஒன்றுமில்லா சாமிகள் உலாவர தேரெதுவும் கேட்பதில்லை. உலாவர தேரெதுவும் கேட்பதில்லை. குப்பையோடு குப்பையாய் குந்திச்செல் என்றாலும் கோபித்துக் கொள்வதில்லை. குப்பையோடு குப்பையாய் குந்திச்செல் என்றாலும் கோபித்துக் கொள்வதில்லை. அம்மாவின் மடியில் பூரணமான பூனையால் தான் கவிஞருக்கு அளவு கிடந்த பூனை காதல் போலும். அத்தனை கவிதைகள் பூனை மேல். ஒரே ஒரு திடீர்னு எடுத்தா வரிசையா பூனை கவிதைகளா வருது. அதிலும் அந்த ஏந்தல் கவிதை, ஏந்தல்னு ஒரு கவிதை. கண்ணாடி சில்லுகள் பதித்த அந்த மதில் சுவரை பூனை ஒன்று கடக்கும் போதெல்லாம் அவன் கண்களை இறுக மூடிக்கொள்வான். கண்களை திறக்கையில் அநேகமாக கடந்திருக்கும். நேற்று ஏனோ அவன் கண் திறக்கையில் நடுவில் நின்று கொண்டு அவனை பார்த்து நகைப்பது போன்ற முகபாவனையுடன் மீண்டும் கடந்து செல்கையில் அதன் பாதங்களை ஏதோ ஒரு அரூப கைகள் ஏந்திக் கொள்வதாக எண்ணினான். இன்று சில்லுகளில் சில இரத்தக்கரைகளை காணும் வரை. மதில் தாண்டும் பூனைகளை பார்க்கும் போதெல்லாம் இப்போது எனக்கும் மனம் பதறுகிறது. பூனைதான் கவிஞரின் ஏஞ்சல் போல் இருக்கும். இந்த ஏந்தல் கவிதைக்கான ஏஞ்சல் அந்த பூனைதான். இன்னொரு கவிதை ரொம்ப நெகிழ வைத்தது. அம்மாவின் அறையில் யாரும் இல்லை. அவர் அந்த அறையில் யாரும் இல்லைன்னு எழுதியிருந்தாரு. அம்மாவின் அறையில் யாரும் இல்லை. அது ஒரு சனிக்கிழமை மாலை. மடிக்கணினியில் மூழ்கி கிடக்கிறேன். இன்னும் ஓயவில்லை என் அலுவல்கள். கடைவீதி வரை சென்று வருவதாய் சொல்லிவிட்டு மனைவியும் மகளும். வேலை வேலை சற்றே கண்ணையர்ந்தேன். அந்த அறையில் யாரும் இல்லை என்று தலைப்பொன்றை தந்துவிட்டு எப்போதும் போல் மறைந்து கொண்டது எனது கவி மனம். சட்டென்று வெடித்துக் கொண்டேன். ஆசுவாசப்படுத்திக் கொண்டு மெல்ல மனனம் செய்கிறேன் அந்த தலைப்பை என் மனதில். கண்மூடி தியானிக்கிறேன். என் வீட்டில் யாரும் இல்லாத அறை ஒன்றை. அது அம்மா தன் கடைசி கால வாழ்வை கடித்த அந்த அறை. 10க்கு 10 அதன் அளவு. ஒரு சாய்வு நாற்காலி, மாதுளம் செடி எட்டி பார்க்கும் சன்னல், அதற்கு அருகில் ஒரு மரக்கட்டில், அதற்கு கீழ் மலம் ஜலம் கழிக்கும் டப்பா, தலைமாட்டில் 2 அடுக்கு கொண்ட ஒரு மர ஸ்டூல், அதன் மேல் தளத்தில் மாத்திரை டப்பா, பேனாவுடன் கூடிய டைரி ஒன்று, உயரமான பிளாஸ்க், கீழ்த்தளத்தில் அந்த வார ஆனந்த விகடன் குமுதம், கீழ்த்தளத்தில் ஜெயகாந்தன் பாலகுமாரன், அன்றைய செய்தித்தாள் மற்றும் சீரான இடைவெளிகளில் கேட்டுக்கொண்டே இருக்கும் உயிர்ப்பை உணர்த்தும் அம்மாவின் தொண்டை கமரல் சத்தம். கவிதைக்காக மீண்டும் அந்த அறையை திறந்து பார்க்கிறேன் ஒரு முறை. இப்போது முற்றிலும் மாறி மகளின் படிப்பறையாகி இருக்கிறது. கதவை மெல்ல சாத்திவிட்டு வரவேற்பறையில் வந்தமர்ந்து கவிதை எழுத முயல்கிறேன். ஒரு வெள்ளைத்தாளில் தலைப்பிடுகிறேன். அந்த அறையில் யாரும் இல்லை. முதல் வரி எழுத முயன்ற போது ஏதோ சத்தம் கேட்கிறது வீட்டுக்குள்ளிலிருந்து. மீண்டும் எழுத முயல்கிறேன். இப்போது அம்மாவின் அறையிலிருந்து சத்தம் கேட்கிறது. அதே கமரல் சத்தம். பதறி எழுகிறேன். மெல்ல அம்மாவின் பழைய அறையை திறந்து பார்க்கிறேன். அதற்குள் வாயிற்கதவை யாரோ தட்டுகிறார்கள். அந்த அறையில் யாரும் இல்லை. இது படிக்கிற அம்மாவை இழந்த அனைத்து மனிதர்களுக்கும் என்னென்னவோ எண்ணங்களை ஏற்படுத்தும். மற்றவர்களுக்கு இதெல்லாம் அறை, ஆனா மகனுக்கும் கருவறை இல்லையா? வேற என்ன சொல்ல? அம்மாவை இழந்த அனைவரையும் அழ வைக்கும் கவிதை இது. அம்மாவை போற்றும் இடத்தில் இணையையும் வைத்து போற்றுகிறார் கவிஞர். நார்மலா அம்மா மேல ரொம்ப அன்பா இருக்கிறவங்க மனைவிய ரொம்ப அந்த அளவுக்கு மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இணையையும் வைத்து போற்றுகிறார் கவிஞர் என்பதற்கு அன்பி என்று விളിக்கும் ஒரு சொல்லே சான்று. இதுவரைக்கும் யாரும் மனைவி அன்பின்னு சொன்னதாக நான் கேள்விப்பட்டதில்லை. அன்பி அப்படிங்கிறார் ஒரு இடத்துல. குறுங்கவிதைகள் அனைத்தும் குரல் போல் இனிமை அருமை. பெரும் புகழ்பெற்ற உலக கவிஞர்கள் எழுதிய பெரும்பாலான குறுங்கவிதைகள் என்னை போன்ற பெரும்பாலானவருக்கு புரிவதில்லை. நான்லாம் என்ன கவிஞனே நான் சொல்லிக்க கூடாது, ஏதோ தமிழ் தெரியும் ஆர்வத்துல எழுதுறேன். பெரும் புகழ்பெற்ற உலக கவிஞர்கள் எழுதிய பெரும்பாலான குறுங்கவிதைகள் என்னை போல் பெரும்பாலானோருக்கு புரிவதில்லை. நான் புரியுறது இல்லைங்கிறத வெளியில சொல்றதும் இல்லை. ஏன்னா புரியலைன்னா நம்மள ரொம்ப தற்கொலை நினைச்சு இதுவே புரியல என்ன கவிஞன் அப்படின்னு நினைச்சிருவாங்க போல. அப்படின்ட்டு நான் ரொம்ப சொல்றது இல்லை. ஏன்னா சில கவிதைகள் புரியவே புரியாது.
கவிஞரும் புரியாத கவிதை குறித்து புரியும்படி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நான் எழுதின ஒரு குறுங்கவிதை, ஒன்றும் புரியவில்லை ஒன்றும் புரியவில்லை 2 முறை படித்தும் 3 வரி கவிதை. நிறைய இந்த ஜப்பானிய ஹைக்கூலாம் என்னென்னமோ பாஷோ ஓஷோ ஏதோ சொல்லுவாங்க, எல்லாம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு. நான் எவ்வளவு வாங்கி படிச்சு பார்த்தாலே என்ன சொல்ல வர்றாருன்னே தெரியாது. ஒன்றும் புரியவில்லை 2 முறை படித்தும் 3 வரி கவிதை. ஆனால் கவிஞரின் குறுங்கவிதைகள் அப்படி இல்லை, நறுக்குன்னு புரியுது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல ஒரே ஒரு குறுங்கவிதை நான் எடுத்து காட்டுறேன். கூழாங்கற்கள்னு ஒரு கவிதை. கரை முழுவதும் இறைந்து கிடக்கின்றன மலை பற்றி நதி எழுதிய ஹைக்கூக்கள். அது கூழாங்கற்களை ஹைக்கூங்கிறாரு. கரை முழுவதும் இறைந்து கிடக்கின்றன மலை பற்றி நதி எழுதிய ஹைக்கூக்கள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல் தன் குருநாதர் தனக்களித்த கவிதை இன்பத்தை வாசகனும் பெற வேண்டும் என்பதை ஒரு கவிதையிலேயே சொல்லி விடுகிறார் கவிஞர். அது எது என்ற ஒரு கவிதை. எது தூங்கச் சொன்னதோ அதுவே விழித்திருக்கவும் சொன்னது. எது தூங்கச் சொன்னதோ அதுவே விழித்திருக்கவும் சொன்னது. எது விழித்திருக்க சொன்னதோ அதுவே தூங்கவும் சொல்கிறது. நகுலனை துணைக்கு அழைத்தேன், அவர் இந்த மனத்தை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது என்கிறார். சோ எனக்கும் இப்போது நகுலனை வாசிக்கும் ஆவலும் பிறந்து விட்டது. ஐயா சொன்ன மாதிரி அந்த சிறுமி வடிவில் சீதையும் நிறைவேறாத பிரார்த்தனையுடன் தேவாலய தோரண வாயிலும் ஆத்திக நாத்திக இடைவெளிகளில் தொக்கி நிற்கும் ஆயிரம் விடை தெரியா வினாக்கள். நான் அதிரன் ஆத்திகரா நாத்திகரா எனக்கு தெரியல, அந்த இடைவெளியில இருக்காருன்னு நினைச்சுக்கிறேன். இந்த சுவடுகள்னு ஒரு கவிதை என்ன ரொம்பவும் ஈர்த்த கவிதை அது. கடலை நோக்கி சென்றிருந்த சில கால் தடங்களை காண்கிறான் கவிஞர். கடலை நோக்கி சென்றிருந்த சில கால் தடங்களை காண்கிறார். ஒரு மேபி அந்த ஒரு மனிதன் பார்வையில் பார்க்கிறார். அது ஒரு ஆணின் அல்லது பெண்ணினுடையதாக இருக்கலாம். அதன் ஒழுங்கற்ற வடிவம் அது ஒரு அவசரத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. அதன் ஒழுங்கற்ற வடிவம் அவசரத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. சற்று தொலைவில் கரையை நோக்கி சென்றிருந்த சில கால் தடங்களை காண்கிறான். அதன் ஆழமான பதிவு, ஒரு இடத்துல ஒரு ஆழமான பதிவு, அது ஒரு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இன்று ஏனோ கடல் மிக அமைதியாக அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கடல் தான் மனத்துக்கான உருவகம். இன்று ஏனோ கடல் மிக அமைதியாக அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. கடலை வெகு நேரம் வெறித்து பார்த்து கொண்டிருந்தவனின் சுவடுகள் மெல்ல மெல்ல புதைய தொடங்கியது. இந்த வான் கோன் ஒரு ஓவியர் இருப்பார், அவருடைய உணர்ச்சி பதிவு ஓவியம் மாதிரி இம்ப்ரெஷனிஸ்டிக் பெயிண்டிங் பாங்க, அந்த மாதிரி ஒரு கவிதை இது. மிகவும் ஈர்த்த கவிதை. அந்த கடற்கரை மணலில் காலடி சுவடுகள், அதன் ஒழுங்கற்ற வடிவம் என்ன சொல்லுதுன்னா, யாரோ பதற்றத்துல ஓடி வந்திருக்காங்க. அது ஒரு ஒழுங்கான வடிவம் இல்ல. இப்ப நம்ம நடந்து போனோம்னா கரெக்டா அந்த சுவடுகள் படியும். இப்பெல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, காதலையும் நடந்து அந்த சுவடோட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்படி ஒரு மெதுவான நடை இல்ல, வேகமா ஓடி வந்திருக்காங்க. ஒழுங்கற்ற வடிவம். அது ஒழுங்கற்ற வடிவமாவே இருக்கிற அந்த காலடி சுவடுகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது கடல் கிட்ட போன உடனே அது ஆழமா பதிந்து நின்று போகுது. அந்த இடத்துக்கு மேல போகல. ஒரு இடத்துல அந்த சுவடுகள் நின்று விடுகின்றன, கடல் வரைக்கும் போகல. அப்போனா என்ன அர்த்தம்? அதே போல் பதற்றத்துடன் ஓடி வந்தவன் என்ன பண்றான், அந்த ஒழுங்கற்ற சுவடுகளையும் அவை ஒழுங்கற்று ஓடி ஒரு இடத்தில் நிலை கொண்ட அழுத்தமான சுவடையும் பார்க்கிறான். ஏற்கனவே ஒருத்தன் அந்த மாதிரி போயிருக்கான், இவனும் அது மாதிரி போய் பார்க்கிறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு அந்த அலைபாயும் மனம் எப்படி அந்த கடல் அன்னைக்கு அமைதியா இருந்துச்சோ அது மாதிரி அமைதியாயிருது. தன் உயிரை மாய்த்து கொள்ளணும்னு வந்தவன் இதை பார்க்கிறான். நமக்கு முன்னாடி ஒருத்தன் வந்திருக்கான், அவன் அந்த நொடியில அவன் மனசை மாத்திக்கிட்டான் அப்படின்னு. எப்படி இந்த தற்கொலை முடிவு ஒரு நொடியில ஏற்படுதோ அதே மாதிரி தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் என்கிற முடிவும் ஒரு நொடியில் தான் ஏற்படுது. ஒரு மருத்துவரா எனக்கு அது தெரியும். சோ அந்த ஒரு அறிவியல் உளவியல் உண்மைய ஒரு கவிதை மூலமாக இவ்வளவு அழகா சொல்ல முடியும்னா அதுதான் மெய்ப்பாட்டியல் இலக்கியத்தின் வெற்றி, ஒரு மெய்யான கவிஞனின் வெற்றி. எப்படி அந்த ஒரு மிகச்சிறந்த அறிவியல் உளவியல் உண்மை அது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுப்புல மிகச்சிறந்த கவிதை இந்த கவிதை தான், சுவடுகள். இசக்கியப்பன் அவர்கள் மிகவும் இளகிய மனம் கொண்ட அப்பன் போலும். அவருடைய வாட்ஸ்அப்ல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், இசக்கியப்பன் @அப்பன்னு தான் அவரை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். மிகவும் இளகிய மனம் கொண்ட அப்பன் போலும். இந்த விஷம் வைத்து கொன்ற எலியின் தாய்மை, ஏதோ நல்லது நடக்கட்டும் என்ற எதிர்பார்ப்பில் ஏதோதோ ஆரிடம் சொல்பவரின் இயலாமை, இதெல்லாம் கவிஞரை என்னமோ செய்து. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ ஏதோ ஜோசியக்காரன் சொல்றான்,
ஒரு எலிய வந்து வீட்டுல வெளியில கொண்டு போய் போட சொல்றாங்க, போட்டு வர்றோம். அது அது சூழ்கொண்ட எலியா, பிரசவம் ஆக போதா அப்படிலாம் யாரும் பார்க்க மாட்டோம். அதெல்லாம் அவர் கவனிச்சிருக்காரு. அதெல்லாம் இவரை என்னமோ செய்யுது. அதே மாதிரி ஒரு குடிமகனை காப்பாற்ற நம்ம கூட வழியில ஒரு குடியாரம் வந்தான்னா, நம்ம வண்டி ஓட்டிட்டு போறோம், குடியாரம் வந்திருக்கான்னு திட்டிட்டு தான் போவோம். அந்த குடிமகனை காப்பாற்ற ஒரு பேருந்து ஓட்டுநர் கொஞ்சம் நிதானித்து ஓட்டுறாரு. அவன் என்னதான் குடிமகனா இருந்தாலும் அவன் ஒரு உயிர் தானே. அதை பார்த்த உடனே அவரு கவிஞருக்கு அந்த பேருந்து ஓட்டுநர் ஒரு கடவுளா தெரிகிறாரு. சோ அவருக்கு ரொம்ப இளகிய மனம் போல. சோ அவருடைய மனைவி மகள் ரொம்ப பாக்கியசாலிகள். ஆகஸ்ட் 15ன்னு ஒரு கவிதை. அந்த பத்திரமாய் மடித்து வைத்திருந்த தேசபக்தியை எடுத்து உதறி, அந்த எடுத்து உதறிங்கிற அந்த 2 சொற்றொடர் தான் ரொம்ப அருமை. கொடியில் ஏற்றி மீண்டும் பறக்க விட்டனர் சுதந்திரமாய். எப்போதுமே ஒரு கவிதை எழுதும் போது முதல் வரி முத்தாய்ப்பா இருக்கும், கடைசி வரி கலகலப்பா இருக்கும். எப்போதாவது இந்த இடைவரியோ இல்ல இடைச்சொல்லோ ஒரு பெரிய அசத்தலா இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த எடுத்து உதறி. அந்த எடுத்து உதறியில எல்லாமே முடிஞ்சு போகுது. சமூக அவலங்களை சாடும் ரௌத்திரம் தான் ஒரு கவிஞனுக்கு அழகு. என்னதான் சர்ரியலிச கவிதையா இருந்தாலும், மெய்ப்பாட்டியல் கவிதையா இருந்தாலும், இந்த சமூக அவலங்களை ஒரு கவிஞன் சாடலைன்னா அந்த கவிஞனுக்கு ஒரு மரியாதையே இல்லை. பாரதியிலிருந்து பாரதிதாசன்ல இருந்து அந்த அவலங்களை எவன் சாடுகிறானோ அவன் தான் காலம் கடந்து நிற்கிறான். சோ நான் ஒரு நடப்பியல் கவிஞன், மெய்ப்பாட்டியல் அழகன், சமூகம் எக்கேடு கெட்டால் சரியலிச கவிஞனுக்கு என்ன கவலை என்றெல்லாம் நம் கவிஞர் சும்மா இருக்கவில்லை. அதுல சும்மா அதிருது இல்ல அப்படிங்கிற மாதிரி சரியலிசத்துக்குள்ளேயே சும்மா வரிந்து கட்டி சாடுகிறார். அருகருகில் இருந்தும் அந்நியமாய் இருக்கும் ஆண்ட்ராய்டு அடிமைகள், அவசர ஊர்திக்கு வழிவிடாத உயிருள்ள பிணங்கள், இதெல்லாம் அவருக்கு ரொம்ப கோபம் வருது இதெல்லாம் பார்த்தா. அதே மாதிரி தீயில் வெந்த முகத்தை கண்டு முகம் சுளிக்கும் சமூகத்தின் மீதான கோபத்தை சூடான டீயையே ஊத்தி தணிக்கிறார். அந்த சூடான டீயை அவன் மட்டும் ஊத்திக்கலவா, அவர் நம்ம மூச்சு மேல ஊத்துறார். இந்த தந்தையர் தின கவிதைகள்னு ஒரு தொகுப்பு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சலவை செய்த சட்டையிலும் அப்பா வாசனை. சலவை செய்த சட்டையிலும் அப்பா வாசனை. சட்டென்று பிறந்து நச்சென்று முடியும் இந்த குறுங்கவிதை. அது ஒரு கட்டியம் சொல்லுது. என்னன்னா, கவிஞருடைய அடுத்த கவிதை தொகுப்பின் தலைப்பு அம்மாவின் பூனை மாதிரி அப்பாவின் சட்டையாக இருக்கும் என்று. உயிர்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. கடந்து செல்கையில் வீணையின் தந்தி என ஒரு விரலால் மீட்டி சென்றான் அவள் உதட்டை. வெகு நேரம் அதிர்ந்து கொண்டிருந்தது உயிர். இதெல்லாம் சினிமா கவிஞர்கள் பார்த்தா அடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த கவிதையை ஒழித்து வைக்க வேண்டும், சினிமா கவிஞர்கள் கண்ணில் படாமல். ஒவ்வொரு காட்சியையும் கவிஞர் அணு அணுவாக நுட்பமாக ரசித்து ரசித்து விழுங்குகிறார். அதனாலதான் இந்த ஆங்கிலத்துல மெனி ஃப்ரேம்ஸ் ஆஃப் அ சீன் சொல்லுவாங்கல்ல. ஒரு இயக்குனர் ஒரு காட்சி அமைக்கிறாருன்னா நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கும். நமக்கு ஒரு காட்சி ஒருத்தன் வர்றான் போறான் உட்கார்ந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவருக்கு அதுல 1000 ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேம்ஸை பூரா அவர் கொண்டு வராரு கவிதையில. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். நிறைய பேரு காட்சி கவிதைகள் எழுதுறாங்க, மெய்ப்பாட்டியல் கவிதைகள் எழுதுறாங்க. ஆனா இந்த ஒரு சின்ன சின்ன ஃப்ரேமும் அந்த கவிதைக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் அதிரன் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை. அது மாதிரி நம்ம மனக்கண் முன்னால பார்த்தது போலவே நிறுத்துகிறார். நம்ம எப்படி பார்த்தோமோ அப்படி நிறுத்துறார். அதுல ஒரு கவிதை ரொம்ப பிரமாதமான அந்த ஒரு மெனி ஃப்ரேம்ஸ் ஆஃப் அ சீன். மிடரு அப்படின்னு ஒரு கவிதை. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு ஒரு சாயங்கால வேளையில. அந்தி பொழுதொன்றில் பேருந்து நிறுத்தத்தில் மின்னலாய் வந்து நின்றவள் சட்டென்று தண்ணீர் குடுவை ஒன்றை திறந்து தலை நிமிர்த்தி அந்த ஒரு வரியிலையும் ஒரு ஃப்ரேம். அந்தி பொழுதொன்றில் பேருந்து நிறுத்தத்தில் மின்னலாய் வந்து நின்றவள், ஏதோ அவசரமா வேகமா வர்றா. வந்த உடனே அவளுக்கு அந்த குறுகிய கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஆனா ஒரே தாகம், இங்க இருந்தோ வர்றா நடந்து. அந்த தாகத்துக்கு ஒரு தண்ணீர் குடுவை இருக்கு, அதை திறக்கிறான். திறந்து சட்டென்று தண்ணீர் குடுவை ஒன்றை திறந்து தலை நிமிர்த்தி, தண்ணீர் குடுவை திறந்து குடிச்சிட்டான்னு சொன்னா கூட பரவாயில்ல, தலை நிமிர்த்தி ஒரு மிடரு தண்ணீரை ஒரு 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 வாயில கொள்ற அளவு ஒரு தண்ணீர் எடுத்து பந்து போல் கன்னத்தில் உப்பி. அந்த பெண்கள் தண்ணி குடிக்கிறத பார்த்து நம்ம ஆண்கள் மாதிரி அவகவும் குடிக்க மாட்டாங்க. அப்படி வாயில உப்பி கொஞ்சம் கொஞ்சமா விழுங்குவாங்க. அதை உன்னிப்பா கவனிச்சிருக்காரு அவர். உப்பி மெல்ல மெல்ல விழுந்தும் அழகில் கொஞ்சம் கொஞ்சமாய் கடலுக்குள் மூழ்கி கொண்டிருந்தான் மேற்கு திசையில் ஆதவன். அப்ப இத்தனை காட்சிகள் அப்படியே ஒரு ஃப்ரேம்ஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ். இது அப்படியே ஒரு ஓவியமா வரைஞ்சிடலாம். அப்படி ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் ஒர்க். அப்புறம் காட்சின்னு ஒரு கவிதை.
பூங்காவில் இது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த கவிதை. பூங்காவில் அவனுக்கு எதிரே தோன்றியவரை கண்டதும் மனம் பதற ஆரம்பித்தது. அவர்தானோ என கேள்வியும் கேட்கிறது. அவரேதான். 2 முறை திரும்பியும் பார்த்து கொண்டது. யார், ஏன், எதற்கு, அவரை பற்றி ஏன் அப்படி சொன்னார்கள்? அவர் ஒரு வகையில் அவனுக்கு தூரத்து சொந்தமும் கூட. இது ரொம்ப முக்கியமான ஒரு வரி. ஒரு வகையில் அவனுக்கு ஒரு வகையில் அவனுக்கு தூரத்து சொந்தமும் கூட. 2ஆம் முறை எதிரில் வந்த பொழுது, எப்படி இருக்கிறீர்கள், நலமா, நீண்ட நாளாயிற்றே உங்களை பார்த்து என்கிறான். அவர் முன்பை விட இளைத்திருந்தார். உடல் சுருங்கி வயதும் அதிகமானது போல் ஒரு தோற்றம். பதில் எதுவும் இல்லாததால் கைகளை நீட்டி நேசம் காண்பித்தான். அவரும் பதிலுக்கு கைகளை நீட்டினார். குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியில் எடுத்தது போல் அத்தனை குளிர்ச்சி அவரது உள்ளங்கையில். அவன் கேள்விகளுக்கு தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டே மீண்டும் நடக்கத் தொடங்கினார். நடந்ததை மனைவியிடம் சொன்ன பொழுது அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் மேசை டிராயரிலிருந்து ஒரு கார்டை எடுத்து காண்பித்தாள். உத்தரகிரியை பத்திரிகை என்ற தலைப்பின் கீழ் அவரது புகைப்படம். அவன் யாரை பார்த்தானோ அவரது புகைப்படம். ஒரு சிறிய அமைதிக்கு பின் கையில் டீ கப்புடன் வந்தவள், நேற்று மாத்திரை போட மறந்துட்டீங்களா என்கிறாள். எவ்வளவு அற்புதமான ஒரு கவிதை. இது ரெக்வெம் சொல்லுவாங்க, இந்த இறப்பு கவிதை. ஒரு கவிஞனோ, ஒரு ஓவியனோ, ஒரு இசைக்கலைஞனோ தான் இறப்பதற்கு முன்னமேயே தன்னுடைய மரணத்தை அவன் ஒரு ஒத்திகை பார்த்துருவான். அந்த மரணத்தை அதை ஒரு ஒரு பதிவா அவன் செஞ்சிருவான். அந்த மாதிரி இந்த கவிதையை வாசிப்பவன் கைகளும் கூட சிலிட்டு போகும். அப்படி ஒரு 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 இறப்பு கவிதை, ஆனா உயிர்ப்புள்ள கவிதை. இத ரெக்யூம்னு சொல்லுவாங்க, இந்த தன்னிறப்பு கவிதை. இத ஸ்பெயின் நாட்டு புரட்சி கவி லார்கா அப்படின்னு ஒரு பெரிய புரட்சி கவி இருந்தான். ரொம்ப சீக்கிரம் இறந்து போயிட்டான். அவன் இதேதான் தன்னுடைய மரணத்துக்கு முன்னாடி பாடுறான். நான் கொலை செய்யப்பட்டதை உணர்ந்தேன். அவர்கள் உணவு விடுதிகளிலும் தேவாலயங்களிலும் என்னை தேடினர். அவர்களால் என்னை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதே போல அவன் பாடி வைத்தபடியே அவன் கொல்லப்பட்டான். அவன் எதிரிகளால் அவன் உடலை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. சோ அது கவிஞரா அவருடைய புனைவான்னு தெரியல. அவர் இன்னொரு மனிதனை பார்க்கிறான். அவர் ஒரு வகையில் தூரத்து சொந்தமும் கூடனா அவரே தான். தன்னையே அவர் பார்க்கிறாரு. அது அந்த கைகள் சிலிட்டு போகுது. சோ இது ஒரு மிகச்சிறந்த ஒரு சிலிர்ப்பூட்டும் கவிதை. ஒரு கவிஞன் எழுத்து எம்பியாகவும் ஆறுதல் கூறுவோனாகவும் தீர்க்க தரிசியாகவும் இருப்பதை விட தன் சொந்த அனுபவங்களையே கவிதையாக வெளிப்படுத்த வேண்டும் என்கிறான் புகழ்பெற்ற ஆங்கில புதுக்கவிஞன் டைலான் தாமஸ். அதுபோல் அதிரன் அவர்களும் தொடர்ந்து இந்த உலகை உற்று நோக்கி தன் வாழ்வில் மெல்லிய அதிர்வுகளை, தந்த அனுபவங்களை எழுதி 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 செல்லும் விதியின் கை மேலும் மேலும் எழுதி செல்லுங்கிற மாதிரி மேலும் மேலும் எழுதி நம்ம இயல்பு கவிதை என்ற இன்பக் கடலில் மூழ்கச் செய்ய வேண்டும். அவரே சொல்வது போல், நல்ல கவிதை முதல் வரியில் தொடங்குவதும் இல்லை, கடைசி வரியில் முடிவதும் இல்லை. சோ அவருடைய கவிதை ஊற்றுக்கு முடிவே இல்லை. இன்னொரு கடைசியா நான் அப்படி முடிக்கிறேன்னா, யாரோ ஒரு இளங்கவிஞன், அவன் யாருன்னு தெரியல, அவன் 1920களில் எழுதியிருக்கான். எப்போதோ எழுதியிருக்கிறான், கவிதையே என் துரதிர்ஷ்டமே, என் செல்வமே, என் புனித கலையே. சோ கவிதை அவன் கவிதையேன்னு சொல்லிட்டு அடுத்த வரியே என் துரதிர்ஷ்டமேங்கிறான். சோ கவிஞர்கள் அவங்க எவ்வளவோ அவங்களுடைய கற்பனை, அவங்களுடைய திறமை எல்லாம் காட்டி எழுதி, யாரும் அந்த கவிதைங்கிற ஒரு ஒரு பொக்கிஷத்தை, இசை கூட விட்டு போகுது, ஆனா கவிதை நூல்கள் எதுவும் வித்து போறதே இல்லை. யாரும் அதை வாங்கி படிக்கிறது இல்லை. யாரும் நண்பர்கள் இந்த மாதிரி கொடுத்தா படிக்கிறோம். ஆனா இந்த கவிதையே என் துரதிர்ஷ்டமே, அப்புறம் என் செல்வமே, அவனுக்கு மட்டும்தான் அது செல்வம், என் புனித கலையே. சோ இன்னைக்கும் அது உண்மையாதான் இருக்கு. சோ கவிதை துரதிர்ஷ்டமாக இல்லாமல் அதிர்ஷ்டமாக மாறும், நாம் அனைவரும் வாங்கி படித்தால். கவிஞர்கள் செல்வந்தர்கள் ஆவார்கள். கவிதை என்ற புனித கலை புரிந்துணர்வோடு புத்துணர்வோடு வளரும், மிளிரும். சோ அதிரன் அவர்களுக்கு மிக்க நன்றி. மிகச்சிறந்த ஒரு கவிதை நூலை எழுதி அதை மதிப்புரை செய்ய எனக்கு வாய்ப்புகள் வழங்கியதற்காக. சோ இது இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி டாக்டர் அவர்களே. டாக்டர் சார் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அப்பா ரொம்ப இலகிய மனசு உள்ள ஆளா இருக்கலாம், அம்மாவும் நானும் ரொம்ப கொடுத்து வச்சவங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி. நான் எப்படி பாக்குறேன்னா, கவிஞர்கள் அதை ஒரு என்ன சொல்றது, அதை ஒரு மோட்டிவேஷனா இல்லைன்னா அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளால எப்படி இருக்க முடியலையோ அதை நம்ம அட்லீஸ்ட் ஹைபோதட்டிக்கலா கவிதையாவது எழுதிடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பா தான் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எங்க வீட்டுல. எங்க அம்மா வந்து அப்படியே ஆப்போசிட். அம்மா வந்து சில் பர்சன். பட் ஆனா நான் இப்போ இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன். எனக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நான் வந்து வீட்டுக்கு போனப்பெல்லாம் அப்பா அதை பிரிண்ட் பண்ணல. அவர் வந்து இன்டர்நெட் அந்த லிங்க் தான் கொடுத்திருந்தாரு. அதனால ரொம்ப லிங்கா அதை படிக்க முடியல. நான் சரி புக்கா வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறேன்ப்பான்னு சொல்லியிருந்தேன் நானு. இப்பதான் ரொம்ப எனக்கு டைம் கிடைச்சது. உட்காந்து நான் ஒவ்வொரு பேஜா நீங்க தான் சொல்ல சொல்ல ஓகே இந்த கவிதையா இந்த கவிதையான்னு படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் ஞாபகம் வந்தது, இந்த 10th 12th எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் பேப்பர், நான் தமிழ் தான் படிச்சேன். அப்ப வந்து அங்க வந்து ஒரு ஒரு செக்ஷன் இருக்கு. எய்தர் கவிதை எழுதணும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஸ்டோரி வந்துட்டு பில்டப் பண்ணி எழுதணும். ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி இருக்கும். அதுதான் கடைசி கொஸ்டினா இருக்கும். அதுக்கு 5 மார்க் தான் கொடுப்பாங்க. ஆனா நமக்கு 5 2 நிமிஷம் தான் டைம் இருக்கும். சோ வந்து அப்ப எல்லா டைமுமே நான் கவிதை தான் எழுதுவேன். ஏன்னா ஈஸியா ஒரு 3 மார்க் தான் எப்படியும் போடுவாங்க. தமிழ் வார்த்தைகள் மார்க்கே போட மாட்டாங்க முதல்ல. அவங்க போடுற அந்த 3 மார்க்கை நம்ம கஷ்டப்பட்டு கதை எழுதுறதுக்கு பதிலா ஒரு 4 லைன் கவிதையா எழுதிட்டா வந்து ஈஸியா வாங்கிடலாங்க. நான் எப்பயுமே அது மட்டும் தான் எழுதியிருக்கேன். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நான் பெருசா யார்ட்டையும் காமிச்சது இல்ல. ஒரு 2 3 தடவை எங்க தமிழ் வாத்தியார் கூப்பிட்டது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்ப வந்து நம்ம மைண்ட் ஃபுல்லா மார்க் எடுக்கணும், 10th மார்க் வாங்கணும், 12th அப்படின்னே போனதுனால நான் வீட்டுல கூட கொண்டு வந்து ரொம்ப காமிச்சிருக்கேன்னு தெரியல. நான் ஒரே ஒரு தடவை எங்க அம்மாவுக்காக கவிதை எழுதினேன். எங்க அப்பாவோட ஜீன் இருக்கு பாருங்க. அம்மாவுக்காக நான் ஒரு கவிதை எழுதினேன். அதை மட்டும் எங்க அம்மாட்ட கொண்டு வந்து காமிச்சேன். எங்க அம்மா படிச்சுட்டு நல்லா இருக்கே பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், அதை நின்றுச்சு. இப்போ வந்து என் தங்கச்சி வந்து லா படிச்சுட்டு இருக்கா. அவ எழுதுறா. அவ வந்து கவிதைகள் எழுதுறா. ஆனா ஆங்கிலத்துல எழுதுறா. நிறைய பெருசு பெருசா எழுதுறா. சின்ன குழந்தையா பார்த்ததுனால அவ வந்து இவ்வளவு யோசிக்கிறாள். அவளுக்குள்ள இவ்வளவு ஒரு தாக்கம் இருக்கு. ஏதோ ஒண்ணு இப்படிதான் எழுதுறாள் அப்படின்னு யோசிக்கிறேன். இப்பதான் தெரியுது அது அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு எல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கவிதை எழுதுறதோ எழுதணும்னு யோசிக்கிறது அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னா என்ன எழுதணும், எவ்வளவு போல்டா எழுதணும், என்ன மாதிரி சேலஞ்ச் பண்ணி எழுதணும்ன்றதுதான் எனக்கு எங்க அம்மாட்ட இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்தவங்க எல்லாருமே வந்து ஆப்வியஸ்லி அப்பாவோட டே இது, அப்பா வந்து புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாமே கரெக்ட். ஆனா அப்பாவுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், அது அவங்க உட்காந்து எழுதணும் ரூம்ல அப்படின்னா அந்த அறையை பாக்குறப்பெல்லாம் வந்து அப்பாவுக்கு எழுதணும்னு தோணுது. அந்த அறையில தான் உட்காந்து எழுதினாங்க. அது அந்த அறையில எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம அப்பாவால அதை யோசிச்சு எழுதணும், அதை எழுத முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் எங்க அம்மா மட்டும்தான். ஆஹ் எனக்கு இத கேக்குறப்போ, நீங்க சொல்றது கேக்குறப்போல அப்பா ஒரு 20% அதுக்கு எஃபர்ட் போட்டு கண்டிப்பா எழுதியிருக்காரு. ஆனா அது 80% அப்பா யோசிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸும் நிம்மதியும், சரி நீங்க உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க, இந்த வீட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு அந்த வீட்டை நிர்வகிச்சது எங்க அம்மா தான். அதனால அதோட 80% கண்டிப்பா அம்மாவுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். சாரிப்பா, லைம் லைட் எடுத்துட்டேன் நானு. ஆமா. அதுல எனக்கு ஒரு சின்ன கோபமும் இருக்கு. இப்போ புக்கு ஃபுல்லா ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 80% படிச்சுட்டேன். என் தங்கச்சி மனோன்மணி என்கிற செட்னாவுக்கு கூட அதுல ஒரு கதாபாத்திரம் இருக்கு. அங்கங்க எங்க அம்மாவுக்கும் கதாபாத்திரம் இருக்கு. புக்ல நிறைய இடத்துல அவங்க அம்மா கூட கதாபாத்திரம் இருக்கு. அப்பா எனக்கு ஒரு கதாபாத்திரமே வைக்கல. நான் வந்து 25 வருஷமா வந்து பிறந்து 25 வருஷம் ஆகி நிறைய தாக்கத்தை ஏற்படுத்திருப்பேன் நான் நினைச்சிட்டு இருந்தேன் என் மனசுல. நான் வந்து ரெபலியஸான பர்சன் வீட்டுல. அப்பாவுக்கு ஈக்குவலான கோபம், அப்பாவுக்கு ஈக்குவலான சேலஞ்சிங் தாட்ஸ், இப்படி அப்படிதான் அப்படின்னு எங்க அப்பா சொன்னாலும் அப்படி கிடையாது, ஏன் அப்படின்னு கேட்கறதுல இருந்து அதே கோபத்தோட அப்பாவுக்கு அப்படியே நேரா பேசுறது எல்லாமே வீட்டுல நான் தான். எங்க அம்மா பாத்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க. எங்க அம்மா வந்து அப்பா கோவம் வந்தா சரி அப்படின்னு போயிடுவாங்க. என் தங்கச்சி கொஞ்சம் நாசுக்கா டீல் பண்ணிடுவா. அவ வந்து லா பாயிண்ட் எல்லாம் பிடிச்சு அப்பாட்ட இப்படி பேசினாலும் காரியம் நடக்கும்னு சொல்லி அப்பாவுக்கு ஆப்போசிட்டாவே பேசி அப்பாவே அக்செப்ட் பண்ண வச்சுட்டு போயிடுவா. நான் தான் ரொம்ப வெகுலியா எங்க அப்பா மாதிரி வந்துட்டு இப்படிதான்ப்பா பண்ணுவேன் அப்படின்னு போய் பேசுவேன். அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு வர ஒரு சண்டையா போகும். அப்பாவோட நேர் எதிர் பெண் அப்பா. நான் தான் பெண் இசைக்கியப்பன் எங்க வீட்டுலன்னு நினைக்கிறேன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பெண் இசைக்கியப்பனுக்கு எங்க அப்பா வந்து அந்த இத்தனை கவிதைகளையும் ஒரு கவிதையில கூட எனக்கு ஒரு கதாபாத்திரம் குடிக்கல. அடுத்த தொகுப்பு இருக்கும் நான் வந்து நம்பிக்கிறேன். பட் கிவன் தட் அப்பா இட்ஸ் ரியலி குட், அழகான தொகுப்பா இருக்கு. இவ்வளவு எழுதிருக்கீங்க, இவ்வளவு யோசிச்சிருக்கீங்க, அந்த அறையில இவ்வளவு தாக்கம் இருந்திருக்கு. அது ஒரு படிப்பறையா மாறினதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு இவ்வளவு தோணி இருக்குன்னு நினைக்கிறப்ப எனக்கு லைட்டா கஷ்டமாவும் இருக்கு. பட் அப்பா உங்களே நீங்க வந்து உங்களோட கடைசி உரையை கூறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை என்பதே ஒரு சுதந்திரமான ஒரு இனிமையான மாலை. அது ஒரு நிகழ்வுக்காக நீங்க நீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை. ஸோ அதை நீங்க வந்து எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்கிறது வந்து அது ஒரு ஓய்வு நாள் தானே. சனிக்கிழமை ஒரு ஓய்வு நாள் தான். மேபி ஞாயிற்றுக்கிழமைக்கு தயாரிப்பு நாளாக கூட இருக்கலாம் சனிக்கிழமை. ஸோ அதுக்கு நீங்க வந்து என்னுடைய கவிதை தொகுப்புக்காக எவ்வளவு நேரம் இருந்து கேட்டதுக்கு முதல்ல உங்களை எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஐயா வாவேஸ் ஐயாவை பத்தி நான் கொஞ்சம் பேசணும். முதல்ல வந்து அவங்க வந்து அணிந்துரை எழுத ஐயாட்ட கேட்டிருந்தேன். ஐயா இந்த மாதிரி நான் ஒரு கவிதை தொகுப்பு பண்ண போறேன், நீங்க எனக்கு அறிவுரை. ஐயாவுக்கு எனக்கும் எப்படி ஒரு தொடர்பு வந்ததுன்னா, அழகிரி சிங்கர் சார் ஒரு நிகழ்ச்சி எடுத்தாங்க கவிதை பத்தி. அந்த நிகழ்ச்சியில நான் ஒரு கவிதை படித்தேன். அதாவது யாரோட கவிதை வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு போது எனக்கு வந்து ஒரு மலையாள கவிஞர் குஞ்சுண்ணி அப்படின்னு ஒரு மலையாள கவிஞர் இருக்காரு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருப்பாரு. என்னுடைய நிறைய ஷார்ட் கவிதைகளுக்கு அவர் தான் இன்ஸ்பிரேஷன். அவர் ஒரு கவிதை இருப்பார், ஒரு மரம் அதில் ஒரு வனம் அதுதான் என் மனம். அதுதான் அந்த கவிதை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாருங்க, ஒரு மரம் வந்து ஒரு வனத்தை கிரியேட் பண்ண முடியும். அப்படிதான் நம்ம மனம் ஒரு நினைச்சா ஒரு உலகத்தையே கிரியேட் பண்ண முடியும் நம்மளால. அப்படிங்கிற கவிதை. அந்த கவிதையை நான் சொல்லியிருந்தேன். இது வந்து கிட்டத்தட்ட நான் கடைசியா தான் அந்த கவிதையை சொல்லியிருந்தேன். ஐயாவுடைய பெரிய குணம் என்னன்னா, அந்த எந்த கவிதை அரங்கத்தில் ஐயா கலந்துக்கிட்டாலும் கம்ப்ளீட்டா குடிச்சு வச்சுருப்பாங்க. ஒரு வார்த்தை கூட விட மாட்டாங்க. அப்புறமா அப்படியே மழை திறந்த வெள்ள மாதிரி சொல்லுவாங்க, இவர் இதை சொன்னாரு, இவர் இதை சொன்னாரு, இவர் இதை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கேட்டாங்க, இசைக்கு எப்பன்னா எந்த ஊர் அப்படின்னு அந்த கவிதாரங்களே கேட்டாங்க. நான் திருநெல்வேலின்னு சொன்னேன். ஓ, நம்ம ஊர் பையனா சொல்லி பாராட்டாங்க. அது எனக்கு நினைவுல இருந்தது. அப்ப அன்னைக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களுடைய அந்த கவிதை ரசிக்கும் தன்மை அந்த நிகழ்வுல நான் பார்த்தேன். ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், கவிதை தொகுப்புன்னு போட்டா அவங்க தான் அணிந்துரை எழுதணும் அப்படிங்கிறத நான் அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கவிதை தொகுப்பு ரெடி ஆயிடுச்சு. ஐயா கிட்ட நான் கேட்கிறேன். அப்போ எங்களுக்கு அந்த அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் எனக்கு ஐயாவுக்கு தொடர்பே கிடையாது. அவங்க வேலையை பார்த்துட்டாங்க, நான் என் வேலையை பார்த்துட்டேன். ஃபோன் பண்ணி கேட்டேன். கேட்டுட்டு அப்போ அதையும் நான் சொன்னேன். நான் வந்து ஒரு உங்களை எப்படி நான் அறிமுகமானேன்னா ஒரு கவிதை மூலமாக தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஐயாவுக்கு ரிமைண்ட் பண்ணேன். இல்லப்பா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் இப்ப பண்ண முடியாது, என்னால பண்ண முடியாது, விட்டுரு அப்படின்ட்டார். எனக்கு ரொம்ப வருத்தமா வருது. ஐயா பண்ணணுமே நினைச்சுமேன்னு சொல்லிட்டு, சரி அவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். இல்ல எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, என்னால இப்ப பண்ண முடியாது. சரியா, பரவாயில்ல அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டேன். தேங்க்யூ சார், நீங்க கேட்ச் அப் சம் அதர் டே அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி முடிச்சிட்டேன். சரி, நான் வேற ஆளை பார்க்கணும், வேற ஆளையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கரெக்டா ஒரு வாரம் இருக்கும். ஆனா கவிதை அந்த வேர்டு ஃபார்ம் மட்டும் அனுப்பிச்சு வச்சிருந்தேன். அட்லீஸ்ட் நான் கவிதையாவது படிங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தேன். என்ன நினைச்சாங்க தெரியல, ஒரு வாரத்துல ஒரு அணிந்துரை எனக்கு வந்துச்சு. அது அணிந்துரையா மதிப்புரையா எனக்கு தெரியல. அதை அப்படியே படிச்சு பார்த்தா எனக்கு அப்போ வந்து பேங்க்ல உட்காந்துருக்கேன் நானும் என் ஒய்ஃபும். அப்படியே கரெக்டா அது கையில வருது. அதை பார்த்த ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். அப்படியே ரசிச்சு ஒரு இடத்துல ரசிச்சு 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 எழுதியிருந்தேன். அவ்வளவு ஸ்டன் ஆயிடுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐயாட்டே கேட்டேன், ஐயா நான் இதை அணிந்துரையை வச்சுக்கிட்டோம்னு மெசேஜ் போட்டேன், தாராளமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஐயாக்கு அந்த விதத்துல நான் உங்களுக்கு நன்றி கொடுக்குறேன். நன்றி ஐயா, நன்றி நன்றி, எனக்கு ரொம்ப நன்றி. அதனால அது அப்புறம் முருகன் சார் அவங்க நானும் எப்படி பழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பப்போ வாட்ஸ்அப்ல அது அந்த அழகி சிங்கர் சார் அந்த குரூப்ல இருந்தான் சொல்பகுதியில இருந்து பழக்கம். தனிப்பட்ட முறையில் ஏதாவது கவிதை எழுதினாங்கன்னா ரசிச்சு அவங்களுக்கு மெசேஜ் போடுவேன். ஸோ அப்படியே ஐயா எனக்கு பழகிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீல்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அந்த ரீல்ஸ்க்கு நான் கமெண்ட் போட்டுட்டே இருப்போம். ஆனா நாங்க 2 பேரும் போன்ல பேசுனதே கிடையாது. இந்த கவிதைக்காக மட்டும்தான் ஐயாட்ட பேசினேன். எனக்கு நீங்க பண்ணி தரணும் அப்படின்னு, தாராளமா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன பெரிய பெரிய நன்றி. புனித ஜோதி என்னுடைய சகோதரி, அவங்க வந்தே ஆகணும். அவங்க வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உடம்பு முடியல. அவங்க முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க வரணும் நான் விரும்பி கேட்டுக்கிட்டேன். இல்ல நான் வந்து ரூட் கேனல் பண்ணிருக்கேன், எனக்கு வர முடியுமா முடியாதுன்னு சொல்லி ட்ராப் பண்ணிட்டாங்க. திரும்பி ஃபோன் பண்ணி நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல தங்கச்சி, நான் கூப்பிடணும்னு என்னுடைய மனசு ஒரு எண்ணம், அதனால கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் அது 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 ரொம்ப அதே மாதிரி ஆர்கே சகோதரர், அவரை நான் பார்த்ததே கிடையாது, பேசினது கிடையாது. நான் ஃபோன் பண்ணேன், இசைக்கப்பன் எப்படி இருக்கேன்றாரு. என்னடா எப்படி நான் தெரியுமே அப்படின்ட்டாரு. அப்புறம் 3ல அடிக்கடி சில கவிதைகள் போட்டா பாராட்டுவாங்க. ரொம்ப ரேரான ஒரு 2-3 இன்சிடென்ட் நீங்க பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படி அவங்களையும் நான் விரும்பி கேட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்திருக்க ரவீந்திரன் நம்ம நண்பர் வந்திருக்கிறாரு. அவர் வந்து எஸ்ஐயா இருக்காரு, சானிடரி இன்ஸ்பெக்டர். என்னுடைய விருப்பத்தை கேட்டு வந்தாரு. ராமசாமி நண்பர் ஒருத்தர் வந்திருந்தாரு. இவங்கெல்லாம் எங்களோட சைல்ட்ஹுட் நண்பர்கள். நாங்கெல்லாம் அவரோட பொழுதுல அந்த எங்க சொக்கப்பனுடைய முக்குன்னு ஒரு இடம் இருக்கு, வம்பளந்தா முக்கு, அங்க உட்காந்து நாங்க நிறைய பேசிட்டு இருப்போம் சினிமாக்களை பத்தி. அவர் வந்ததுல எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. ஸோ கவிதைக்கு நான் வந்துடுறேன், சீக்கிரம் முடிச்சுதான், ஏன் டைம் ஆயிடுச்சு. அது வேற. சார் வந்து சார் வணக்கம் சார். சரி டாக்டர் சார். ஆமா, அவங்களும் வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். அப்புறம் என்னுடைய கவிதையை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம். அது ஒரு ஆதலால் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கேன், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன எழுத வேண்டும் தெரியவில்லை,
எதை எழுத வேண்டும் புரியவில்லை, எப்படி எழுத வேண்டும் அறியவில்லை. ஆனாலும் ஏதோ ஒன்று என்னை எழுத சொல்லுகிறது, அதனால் எழுதுகிறேன். அவ்வளவுதான். தெரியும், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. எப்படி சொல்றது, எனக்குள்ள இலக்கியமும் எழுத்தோ அம்மா மூலமா தான் வந்துச்சு. எங்க அம்மா வந்து பிலம் டு திருநெல்வேலி, ஆனா அவங்க வாழ்ந்ததுதான் கேரளா தான். அப்போ வந்து எங்களுக்கு ட்ரிவேண்ட்ரம் பக்கம், மெட்ராஸ்க்குலாம் போக மாட்டாங்க. எங்க தாத்தா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரிவேண்ட்ரம் தான் எங்களுக்கு கேபிட்டல், மெட்ராஸ் கிடையாது. ஸோ எங்க தாத்தா என்ன பண்ணாங்க, படிப்புக்காக அங்க போயிட்டாங்க. கேரளால போய் அவங்க அங்க பிஏ முடிச்சுட்டு டிகிரி முடிச்சு அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிருச்சு கேரளால, அப்படி போயிட்டாங்க. ஸோ எங்க ஃபேமிலி அப்படியே மைக்ரேட் ஆயிடுச்சு. எங்க அம்மாவுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும், மலையாளம் எழுத படிக்க தெரியும், ஹிந்தி எழுத படிக்க தெரியும், இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியும். 85 வயசு வரைக்கும் நின்று படிப்பாங்க. எனக்கு இல்லஸ்ட்ரேட் வீக்லினா என்ன, ரீடர்ஸ் டைஜஸ்ட்னா என்ன, வீக்னா என்ன, ஃபெமினானா என்ன, ஒவ்வொரு பத்திரிக்கையும் அம்மா தான் அறிமுகப்படுத்து. அது மாதிரி ஒவ்வொரு இலக்கிய ஆளுமைகள் எங்க ஊர்ல இருக்கக்கூடியது, சு சமுத்திரத்துடைய இன்னும் வேரில் பழுத்த பலா, அதை படிச்சுட்டு அம்மா சொல்லி காமிச்சாங்க. பாத்தியா எப்படி இருக்குன்னு. அவ்வளோ ஒரு ரொம்ப, அதாவது அவங்க தான் எழுதியது. என்ன சொல்லுவாங்க, நான் எங்க ஊர் தான் தெரியுமா, பயங்கர வெயில் இருக்கும், அப்படி விளையாடிட்டு ஓடி வேர்க்க விட்டு வீட்டுல வரும்போது ஏன்டா இப்படி பண்ற, உட்காந்து ஏதாவது ஒரு கதை எழுதுடா, ஒரு கவிதை, இப்படி அம்மா சொல்லியிருப்பாங்களா எனக்கு தெரியல, யாரோட அம்மாவும் எங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க. ஆனா அதோட என்னன்னா, அதோட தாத்பரியம் எனக்கு புரியல, எதனால அதுக்கு சொல்லியிருக்காங்க. மேபி நான் இன்னொரு குறிப்பிட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு எழுத்தாளர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் அதுக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. அவங்களுமே ஒரு 10th வரைக்கும் சொன்னாங்கன்னா 10th கொஞ்சம் சொல்லித்தனம் பண்ணிட்டு பாஸ் ஆகிறது பெரிய விஷயமா இருந்து, நான் பாஸ் பண்ணிட்டேன் எங்க அப்பா போறோம். எங்க அப்பா ஒரு அமைதியா ஒரு நிமிஷம் பதிலே சொல்ல, அப்புறம் சொல்லிட்டு பாஸ் ஆகிட்டு அதே போயிட்டாங்க. ஸோ அதனால எங்க அம்மா அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த வயசு வரைக்கும் சொன்னாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த வயசுல எனக்கு எடுத்த நண்பர்கள், நாங்க வந்து ஒரு இளம் துளின்னு ஒரு கையெழுத்து பதிவு கூட ஆரம்பிச்சிருக்கேன். அப்பதான் முதல்ல இருந்த ஒரு கவிதை கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அப்போ இலங்கையில வந்து இனப்பிரச்சனை உச்சகட்டத்துல இருக்கிற காலகட்டத்துல நான் எழுதியிருக்கேன். செந்தமிழ் நாடனும் போதிலே வெட்டு குத்து விழுதடா இலங்கையிலே அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த கவிதை. அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி எழுதி ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் அதை நான் விட்டேன். அதுக்கப்புறம் நான் கவிதையில கொரோனா பேட்ச் சார். கொரோனா காலத்துல எனக்கு கவிதை 2020 நான் வந்து கவிதையை சீரியஸா பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த கவிதை தனிமை. முதல்ல நான் கதை எழுத ஆரம்பிச்சேன். ஒரு 4-5 கதை எழுதி நண்பர்களுக்கு அனுப்பிச்சேன். எல்லாரும் பார்த்தாங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னாங்க. ஆனா அது நிறைய டைம் கன்சியூம் ஆகுது. ஒரு கதை எழுதுனா எனக்கு 3 மணி நேரம் ஆகுது. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஞாயிறு மதியம்னு ஒரு கவிதை, அப்புறம் வந்து கடலில் கால் நனைத்தவர்கள், தழும்புகள், அப்படி ஒரு 3, அப்புறம் கவிழ்ந்து கிடப்பவர்கள், அதுவுமே வித்தியாசமான டைட்டிலோட தான் எழுதிருந்தேன். எல்லாம் நான் அப்புறம் சரி இது வேணாம் அப்படின்னு சொல்லி கவிதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கவிதை ட்ரை பண்ண அது உடனே வர ஆரம்பிச்சிச்சு. அது கடவுளோட பெஸ்டோ இல்லை எங்க அம்மாவோட பிளஸிங்கும். அம்மா 2019 இருந்துட்டாங்க, நான் 2020 இருந்தா சீரியஸா இருக்கு. அப்புறம் எல்லாம் ஆரம்பிச்சோன்னு பாத்தீங்கன்னா ஒரு வசிக்கிறோம். அந்த மாதிரி நீங்க பாராட்டுற மாதிரி தான் நண்பர்கள் எல்லாம் பாராட்ட ஆரம்பிச்சாங்க. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கணும்னு சரி நம்ம எழுதுவோமே, அப்படியே வந்துட்டே இருந்து. அப்புறம் என்னாச்சுன்னா அந்த காதல் வயப்பட்ட மாதிரி கவிதை வயப்பட்டேன். கவிதை வயப்பட்டாச்சுன்னா அந்த கவிமனை என்னது, எதை பார்த்தாலும் கவிதையா தெரியுது. எதை பார்த்தாலும் நீங்க என்ன சொன்னீங்கல்ல, இந்த ஞாபக கூடு பைக்கில் ஒரு காட்சியை பார்த்தாலும் டக்குன்னு அது கவிதை வருது. அது உடனே எழுத வர சொல்லுது. என்ன உடனே நான் பார்த்துக்குள்ள போய் ஆபீஸ்ல யாரும் தெரியக்கூடாதுன்னு உட்காந்து எழுதி பேப்பர்ல வச்சுட்டு அப்படிலாம் வந்திருக்குது. அப்படியே அந்த அந்த முழுச அந்த அறையில் யாரும் இல்லை அந்த கவிதை பார்த்தீங்கன்னா அது டோட்டலா டெலிவரி ஆச்சு சார். நானே பண்ணல, கம் அண்ட் டெலிவரி கம்ப்ளீட்லி. அப்படியே ஒரு ஃப்ளோல வருது. அது எப்படி, அது ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் படிச்சு பார்த்தேன். எல்லா கவிஞரும் என்ன சொல்ல, எல்லாரும் அதான் சொல்றாங்க, அது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட். யூ கேனாட் டிஃபைன். எப்படி வந்து கவிதை உங்களுக்குள்ள டெலிவரி ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அது வந்து உணர்ச்சியின் உச்சகட்டம். அதை பார்த்து பார்த்து எல்லாமே அப்படி நான் பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சுட்டு ஒன்னொன்னா எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கான பெரிய ப்ரிப்பரேஷன் இல்லை. நான் ரொம்ப ஓப்பனா சொல்ல, நிறைய எனக்கு என்ன சொல்ல பெரிய வாசிப்பு இல்லை. சங்க இலக்கியத்திலையும் வாசிப்பு கிடையாது. ஓனார் தமிழரையோட முடிச்சுட்டேன் என்னுடைய இலக்கியம். அதை தாண்டி போகல. ஆனா ஐயா சொன்ன மாதிரி அந்த மண்ணில் பிறந்தனால என்னமோ பாரதியோட வாசனத்துல இருந்து என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் பாரதியை படிச்சிருக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. பாரதியை கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன். அப்புறம் ஐயாவோட ஸ்பீச் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்பதான் கொஞ்சம் சீரியஸா பாரதியை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளவு விஷயம் இருக்கா பாரதியில அப்படிங்கிறது. அப்படிதான் இருந்தது. வேற என்ன சொல்றது. எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் சொன்னீங்க, கவியை ரசிச்சிங்க. அது முக்கியமான பாயிண்ட் ரசிச்சிங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப இது. நீங்க சொன்ன எல்லாம் வந்து என்னை ரொம்ப ஊக்கப்படுத்துது, இன்னும் கொஞ்சம் எழுதணும்னு. கண்டிப்பா வந்து இன்னொருத்தருக்கு நான் மெயினா நம்ம மதுவந்தி சார் இருக்காரு இல்லையா, அவர் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரசிகர். சொல்ல மறந்துட்டேன், சாரி. இப்ப நான் சொல்றேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் ரசிகர் அவர் தான். கவிதை எழுதணும்னு அவருக்கு அனுப்புவேன். அந்த கவிதை நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ்னா, இமிடியட் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாருன்னா அந்த கவிதை 100% சூப்பர். சாயங்காலமோ இல்லை நைட்டா பண்ணாருன்னா அதுல இல்லைன்னு அர்த்தம், அந்த கவிதை விஷயம் இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆபீஸ்ல இருந்தாலும் சூப்பர், இது இப்படி இருந்துச்சு அது இப்படி இருந்துருவாரு. அப்புறம் நாங்க அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து எனக்கு கவிதை தொகுப்பு போடுறதுல அவ்வளவு பெரிய உடன்பாடு இல்லை. எவ்வளோ தொகுப்பு வருது, இல்ல நீங்க கண்டிப்பா போடணும். அப்ப நீங்களே சொல்லுங்க, ஒரு 177 கவிதை கொடுத்தேன். அதுல இருந்து அவர் செலக்ட் பண்ணதான் 110 கவிதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கீங்க, அது எப்படி வேணா அரேஞ்ச் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு.
So அதுக்கப்புறம் அண்ணன் அவரு ரொம்ப நாங்க 4-5 தடவை 6-5 தடவை திருப்பி 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 நான் என்ன சொன்னாலும் அதுக்கு கிருபாரன் வந்து ஓகே மாத்திரலாம் அனுப்புங்க, மாத்திரலாம் அனுப்புங்க. ராத்திரி எத்தனை 11-12 மணிக்கு கான்வர்சேஷன் டாக்குமெண்ட் அனுப்புவேன். அது மாற்றி மாற்றி பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு பெரிய பெரிய குவியம் அண்ட் கிருபாரன் சாருக்கு பெரிய பெரிய நன்றிகள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ணன் கேள்விக்கார அண்ணன் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களும் என்ன நண்பா இது போட்டு ஐயோ 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 தேங்க்யூ 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 தேங்க்யூ. இவருடைய பாலிய நண்பர் நான் சொன்ன மாதிரி என்னுடைய ரச்சனை ரொம்ப வச்சிருப்பாரு. நான் ரொம்ப ஜோவியலா பேசக்கூடிய ஆளு. உட்கார்ந்து ஒரு ஒரு மரத்தடி இருக்கு, அது அப்படியே ஏதோ பேசுனேன். நாங்க 2 பேரும் உட்கார்ந்து நிறைய சினிமாக்களை பத்தி நண்பர். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட் எல்லாருக்கும். டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனாலதான் என்ன பேச முடியல. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அலாட். வந்திருந்த வாழ்க்கை எல்லாருக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. ஜூம்ல பார்த்துட்டு அவ்வளவு நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.